ஆயிட்டா. நேற்று தினத்தில் என் தகப்பனுடைய 75வது பிறந்த நாளை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆர்பியூ பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலே நம்மத்திலே ஊழியத்தை நிறைவேற்ற அவர்கள் நம்மத்தில் இருப்பது சந்தோஷம். தொடர்ந்து இந்த நேரத்தை பாஸ்டருடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம வரவர். Hallelujah, 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 hallelujah. Sotram, 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 sotram. Hallelujah, 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 hallelujah. ಇಬ್ರಿಯರ ಬರೆದ ಪುಸ್ತಕ 9th ಅಧಿಕಾರಂ 9ನೇ ಅಧ್ಯಾಯ. எபிரேயர் 9th அதிகாரம் 16-17. ಮರಣವಾಸನವು ಇರುವಲ್ಲಿ ಅದನ್ನು ಬಯಸಿದವನು ಮರಣವು ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕಷ್ಟೇ. ಮರಣ ಶಾಸನವು ಮರಣನಾದ ಮೇಲೆ ನಡೆಯುವುದು ಹೊರತು ಬರೆಸಿದವನು ಜೀವದಿಂದಿರುವಾಗ ಎಂದಿಗೂ ಸಲ್ಲುವುದಿಲ್ಲ. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ಎಲ್ಲರೂ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? எல்லாரும் எடுத்தாச்சுಲ್ಲ. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. ಎಲ್ಲರೂ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. 16-17. 16-17. ಶಾಸನವು ಇರುವಷ್ಟರಲ್ಲಿ ಬರುವಷ್ಟದವನು ಮರಣ ಬರೆಸಬೇಕಷ್ಟೇ. ಮರಣ ಶಾಸನ மரணம் உண்டான பின்பு மரணம் அது எழுதினவன் உயிரோடு அதற்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏதாவது வெயிட் அந்த இது அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. இந்த வசனம் புரியுதா? ಈ ವಾಕ್ಯ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? வசனம் புரியுதா உங்களுக்கு? ಈ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? ನಿಮಗೆ அல்லேலூயா, அல்லேலூಯಾ புரியுதா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ பிரதர்? புரியுதா? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ ಬ್ರದರ್? இதனுடைய அர்த்தம் புரியுதா? ಇದರ ಅರ್ಥ ತಿಳಿತಿದೆಯಾ? அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை, ಬೇರೆ ಏನೂ ಇಲ್ಲ. உயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயில் இது என்ன? சொத்து பத்திரம். ಸ್ವತ್ತು ಪತ್ರ. சொத்து பத்திரம், ಸ್ವತ್ತು ಪತ್ರ. ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? அல்லேலூயா. 50 ஏக்கர் நிலம், 50 ಎಕರೆ ಸ್ಥಳ, 10 ஏக்கர் தோட்டம், 10 ಎಕರೆ ತೋಟ, 4 பங்களா, 4 ಬಂಗಲೆ, 500 தங்கம் பவுன், 5 ಪೌಂಡ್. அல்லேலூயா. எல்லா சொத்துக்களும், ಎಲ್ಲ சொத்துಗಳು 100 ஏக்கர் எவ்வளவு பெருது இருக்கும்? 100 ಎಕರೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತದೆ? சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. எவ்வளவு பெருது இருக்கும்? ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತದೆ? 100 ஏக்கர்னா 100 ಎಕರೆ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತೆ? 25 25 25 25 25 25 25 ಸ್ಕ್ವೇರ್. அல்லேலூயா. 25 ஏக்கர் 25 ಎಕರೆ. அல்லேலூயா. கிழக்கு ಲೆಕ್ಕ 25 ஏக்கர் 25 ಎಕರೆ ಮೇಲಕ್ಕೆ, 25 ஏக்கர் 25 ಎಕರೆ தெற்கு ಕೆಳಗೆ, 25 ஏக்கர் 25 ಎಕರೆ வடக்கு. ಒಳಗೆ. இப்ப எவ்வளவு வருது? ಈಗ ಎಷ್ಟು ಬರ್ತಿದೆ? 4 25 எவ்வளவு? 4 25 ಎಷ್ಟು? 100 ஏக்கர். 100 ಎಕರೆ. அல்லேலூயா. அது பேப்பர்ல எப்படி இருக்கும்? ಅದು ಪೇಪರ್ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ? பேப்பர்ல எப்படி இருக்கும்? ಪತ್ರದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ? இவ்வளவு பெருசுல முடிஞ்சிரும். ಇಷ್ಟು ದೊಡ್ಡದಲ್ಲಿ அல்லேலூயா. இந்த பேப்பர்ல, ಈ ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ அல்லேலூயா, அல்லேலூயா 100 ஏக்கர் அடங்கிரும். 100 ಎಕರೆ. அல்லேலூயா. ಆದರೆ ಅದು ಉண்மைಯಾய், ಅದು ನಿಜವಾಗಿ எழுத்தின்படி நீங்கள் நடந்தால், ಇದು ಬರೆದ ಪ್ರಕಾರ ನಡೆದರೆ 1/4 மணி நேரம் ஆகும். ಮುಕ್ಕಾಲು ಗಂಟೆ ಸಮಯ. அல்லேலூயா. அது அவ்வளோ பெரிய இடம். ಅದೆಷ್ಟು ದೊಡ್ಡ ಸ್ಥಳ. பேப்பர்ல என்ன எழுது? ಅದೇ ಪೇಪರ್ ಏನು ಬರೆದಿದೆ? அல்லேலூயா. அல்லேலூயா. சிடில, லேப்டாப்ல, ಸಿಡಿಲಿ, ಲ್ಯಾಪ್ಟಾಪ್ ಅಲ್ಲಿ, அப்புறம் நீங்க ಪೆನ್ ಡ್ರೈವ್ ಅಲ್ಲಿ கொண்டு வந்தா எவ்வளவு பெரிதாயிருது? ತಗೊಂಡು ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಿರುತ್ತದೆ? குட்டி ஆயிடும். ಇಷ್ಟೇ ಇರುತ್ತೆ. அல்லேலூயா. அல்லேலூயா.
உங்களுடைய ஆசீர்வாதம் ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ மிகவும் பெரிது. ಭಯಂಕರವಾಗಿ ದೊಡ್ಡದು. மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದ மிகவும் பெரிது. ತುಂಬಾ ದೊಡ್ಡದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதற்காக தான் ಇದಕ್ಕಾಗಿಯೇ மனிதர் தெற்கும் வடக்கும் கிழக்கும் மேற்கும் ஓடுகிறார்கள். ಮನುಷ್ಯನು ಪೂರ್ವಕ್ಕೂ ಪಶ್ಚಿಮಕ್ಕೂ ಎಲ್ಲಕ್ಕೂ ಓಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காசி எங்க இருக்கு? ಕಾಶಿ ಎಲ್ಲಿದೆ? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ಕೇಳ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? வட மாநிலத்துல இருக்கு காசி. ಒಳಮಲದಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಕಾಶಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காசியில இருக்கிற மனிதன் ಕಾಶಿಯಲ್ಲಿರುವಂತ ಮನುಷ್ಯನು தென்காசிக்கு வருகிறான். ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துக்கு வருகிறான். ರಾಮೇಶ್ವರಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. இங்க இருக்கிறவன் ಇಲ್ಲಿರುವವನು அங்க போகிறான். ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ. கிழக்கே இருக்கிறவன் ಈ ಕಡೆ ಇರುವವನು மேற்கே ஓடுகிறான். ಪೂರ್ವಕ್ಕೆ ಓಡುತ್ತಾನೆ. மேற்கே இருக்கிறவன் ಮೇಲಿರುವವನು கிழக்கே ஓடுகிறான். ಕೆಳಗೆ ಓಡ್ಬರ್ತಾನೆ. பாவமாகவே ஓடுகிறான். பாவியாகவே திரும்பி வருகிறான். ಪಾಪಿಯಾಗಿ ತಿರುಗಿ ಬರುತ್ತಾನೆ. எந்த மாற்றமும் இல்லை. ಯಾವ ಬದಲಾವಣೆಯೂ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸುವಿನಿடத்தில் சிலுவையின் மரணத்தினிடத்தில் வரும்போது ಯೇಸುವಿನ ಹತ್ತಿರ ಸಿಲುಬೆ ಮರಣ ಹತ್ತಿರ ಬಂದಾಗ அவன் பாவம் ಅವನ ಪಾಪ நிவர்த்தியாகிறது, ಪೂರ್ತಿಯಾಗುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது எல்லா எல்லாம் அறிந்த அது என்னது அர்ச்சகர்களுக்கு புரோகிதர்கள் அதை ಪ್ರವಾದಿಗಳು போதிக்கிறவர்களுக்கும் ಅದು ಬೋಧಿಸುವವರಿಗೂ சாமிமார்களுக்கும் ಸ್ವಾಮಿಗಳಿಗೂ பூஜாரிகளுக்கும் எல்லாருக்கும் தெரியும். ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவ நிவர்த்தி ஒரு மனுஷனாலும் கொடுக்க முடியாது. ಪಾಪ ಪೂರ್ತಿ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ ಕೊಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ரெண்டு விதமா இருக்கிறது. ಪಾಪ ಎರಡು ವಿಧವಾಗಿರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒன்னு ஜென்ம பாவம், ಒಂದು ಜನ್ಮ ಪಾಪ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம தொப்புள் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? ಒಕ್ಕಳ ಇಲ್ಲದವ್ರು ಯಾರು ಇದ್ದೀರಾ? இருக்கா? தொப்புள் தொப்புள்னு தெரியுதா? ಒಕ್ಕಳ ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತಾ? அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இல்லாத யாரா இருக்காங்களா? ಇಲ್ಲದವ್ರು ಯಾರು ಇದ್ದೀರಾ? இருக்காங்க, ಇದ್ದಾರೆ. ஒரே ஒரு ஆள், ಒಂದೇ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, ಆದಾಮನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதாமுக்கு என்ன கிடையாது? ಆದಾಮನಿಗೆ ಏನಿಲ್ಲ? தொப்புள் கிடையாது. ಒಕ್ಕಳಿಲ್ಲ. ஏவாளுக்கு என்ன கிடையாது? ಏವಳಿಗೆ ಏನಿಲ್ಲ? தொப்புள் கிடையாது. ಒಕ್ಕಳಿಲ್ಲ. ரெண்டே பேர் தான் தொப்புள் இல்லாதவங்க. ಇಬ್ಬರೇ ಒಕ್ಕಲಿಲ್ಲದವರು. ரெண்டே பேர் தான் பரலோகத்துக்கு போனவங்க. ಇಬ್ಬರೇ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದವರು. ಏನೋಕು ಎಲಿಯನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரலோகத்தில் இறங்கினவர், ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇಳಿದವರು ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬರು. பரலோகத்துக்கு ஏறி சொர்க்க ராஜ்யத்துக்கு போனவரும், ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿಯಲ್ಪಟ್ಟು ಸ್ವರ್ಗ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಒಬ್ಬರೇ. அவர்தான் கர்த்தராகிய இயேசು கிறிஸ்து. ಅವರೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಅವರೇ இந்த ಜನ್ಮ ಪಾಪத்தை, ಈ ಜನ್ಮ ಪಾಪವನ್ನು ಮನ್ನಿಸುತ್ತಾರೆ. ತಾಯಿನ ವೈಟಿಲಿருந்து, ತಾಯಿಯ ಗರ್ಭದಿಂದ ಹಿಡಿದು என்ன பண்றோம்? தொப்புள் கொடியை ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? எல்லாருக்கும் தெரிஞ்சதானே, ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರೋದೇ ತಾನೆ. வெட்டிடுறாங்க, ಕಟ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. மருத்துவர்கள் என்ன பண்றாங்க? அது வச்சு வெட்டிடுறாங்க, அது ಕಟ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மட்டும்தான் நடக்கிறது. ಅದು ಮಾತ್ರ ನಡೀತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்னைக்கே தாய்க்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வந்துருச்சு. ಅವತ್ತಿಗೆ ತಾಯಿಗೂ ಮಕ್ಕಳಿಗೂ ಸಮಸ್ಯೆ ಬಂತು. ತಾಯಿಗೂ ಅದು பின்னாட்களே நடக்குது. ಅದು ಹಿಂದೆ ದಿನಗಳಲ್ಲಿ ನಡೀತದೆ. ಅದು ಸಭೆಯಲ್ಲಿ நடக்க கூடாது. ಅದು ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯಬಾರದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಕ್ರಿಸ್ತುವಿನ ರಕ್ತத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ಯಾಕೆ ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ಆಯ್ಕೆಯಾಗಿದ್ದೇವೆ. ಸ್ನೇಹಂ, ಸಹೋದರ ಸ್ನೇಹ, ದೇವ ಅನ್ಬಂ, ದೇವರ ಪ್ರೀತಿ, ತಾಳ್ಮೆಯು, ಕೀಳ್ಪಡಿದಲು, ವಿಧತೆಯಾಗುವುದು, ದೇವ ಭಯಮು, ದೇವರ ಭಯವು ನಮ್ಮಲ್ಲಿಯೂ ಸಭೆயிலும் நிலைத்திருக்க வேண்டும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕಾக தான் தேவன் நம்மளை ரட்சித்தார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. இந்த தொப்புள் கொடியை தான் வெட்ட முடிந்தது ஒழிய, ಈ ಒಕ್ಕಲು ಮಾತ್ರ ಕಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು. ಪಾಪத்தில் இருந்தோம், ಪಾಪದಿಂದ, ಪೂರ್ವೀಗ ತಲೆಮುறை ಶಾಪத்தில் இருந்தோம், ಹಿರಿಯ ಶಾಪದಿಂದ ಏನ್ ಮಾಡಲಿಲ್ಲ? வெட்டப்படவில்லை, ಕಡಿಲಾಗಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்தது கர்ம பாவம், ಮತ್ತೆ ಕರ್ಮ ಪಾಪ. ಜನ್ಮ ಪಾಪம், ಜನ್ಮ ಪಾಪ, ಕರ್ಮ ಪಾಪಂ, ಕರ್ಮ ಪಾಪ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரெண்டில் இருந்தோம், ಎರಡರಿಂದಲೂ ನೀರು, ಪೂಕ್ಕಳು, ಹುಳಗಳು, ದೈವಗಳು, ದೇವರುಗಳು, ಅವತಾರಗಳು, ತತ್ವಗಳು, ಭಾಷೆಗಳು, ಕ್ರಿಯೆಗಳು, ತೆಕ್ಕೋ ವಡಕ್ಕೋ, ಮೇಲಗೋ ಕೆಳಗೋ, ಕೆಳಗೋ ಮೇಲ್ಕೋ ஒருபோதும் நிவர்த்தி செய்ய முடியாது. ಒಂದು ಸರಿ ನೀನು ಪೂರ್ತಿಗೊಳಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಸೂರ್ಯ ಚಂದ್ರನಿಂದ, ನಕ್ಷತ್ರங்கள் ஜலங்களால், ನಕ್ಷತ್ರ ಜಲಗಳಿಂದ, ಜಲ தண்ணீரினால், ನೀರುಗಳಿಂದ, எந்த பூமியினாலும் காய்கனிகளினாலும் ಯಾವ ಭೂಮಿಯಿಂದ நிவர்த்தி செய்ய முடியாது. ಅದು ಪೂರ್ತಿಗೊಳಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை நாம் உரப்பாய்
ಅದು தெளிவாய் ಇದು ಅರ್ಥವಾಗಿ நாம் உறுதியாய் ನಾವು ಉறுதிಯಾಗಿ மனதிலே எழுத வேண்டும். ಇದು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬರೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரே ஒருவர் தான் ಒಬ್ಬರು பாவங்களை மன்னிக்க முடியும், ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಲು ಸಾಧ್ಯ, சாபங்களை நீக்க முடியும். ಶಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸಲು ಸಾಧ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவம் ಪಾಪ அவனை கொல்லும். ಅವನನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತದೆ. அவன் 100 வயதுக்குள்ளே அதை அனுபவித்து தீர்த்து விடுவான். ಅದು 100 ವರ್ಷದೊಳಗೆ ಅದು ಅನುಭವಿಸಿ ತೀರಿಸುತ್ತಾನೆ. ரட்சிக்கப்படாத ರಕ್ಷಣೆ ಹೊಂದಾದ மனிதர்கள் ಮನುಷ್ಯರು அந்த பாவத்தோடு மரித்து ಆ ಪಾಪದೊಂದಿಗೆ ಸತ್ತು அவர்கள் பாதாளத்துக்கு ಅದರ ಪಾತಾಳಕ್ಕೆ ஆத்துமா போகும். ಆತ್ಮ ಹೋಗುತ್ತದೆ. ரட்சிக்கப்பட்டவர்களோ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು அவர்கள் ஆத்துமா ಅವರ ಆತ್ಮ பரதேசிக்கு போகும், ಪರದೇಶಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனுடைய ஆவி, ಅವನ ಆತ್ಮ, மனுஷனுடைய ஆவி, ಮನುಷ್ಯನ ಆತ್ಮ, மரித்தவனுடைய ஆவி ಸತ್ತವನ ಆತ್ಮ, சுவாசம் அல்ல, ಉಸಿರಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஆவி ಆ ಆತ್ಮ தேவன் கொடுத்த தீபம், ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ದೀಪ. அது ஜீவன், ಅದು ಜೀವ, அது உயிர், ಅದು ಉಯಿರು, அது தேவனிடத்திலே போகும். ಅದು ದೇವರ ಹತ್ರ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೋಗುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ ನಿಮಗೆ? புரியுதா? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. ஆவி தேவனிடத்திலே போகும். ಪಾಪಿ ரட்சிக்கப்படாதவனுடைய ஆவியும் ஜீவனும் தேவனிடத்திலே போகும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಆತ್ಮನು ಜೀವವು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗುತ್ತದೆ. ரட்சிக்கப்பட்டவருடைய ஜீவனும் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಜೀವವು ಆತ್ಮವು தேவனிடத்திலே போய்விடும். ದೇವರ ಹತ್ರ ಹೋಗುತ್ತದೆ. பிரசங்கி அழகாய் எழுதி இருக்கிறார். ಪ್ರಸಂಗಿ ಸುಂದರವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆத்துமா மட்டும் ಆತ್ಮ ಮಾತ್ರ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ மீட்கப்படாவிட்டால், ಆಯ್ಕೆ ಆಗದಿದ್ದರೆ, இயேசுவின் நாமத்தால், ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படாவிட்டால், ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ಆಯ್ಕೆ ಆಗದೆ அது ಹೋದರೆ பாதாளத்துக்கு போகும். ಅದು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. நரகத்துக்கு போகல, ನ- அதுக்கு கீழே நரகம். ಅದು ಕೆಳಗೆ ನರಕ. நரகத்துக்கு போகல, ನರಕಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ, பாதாளத்துக்கு போகும். ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. ரட்சிக்கப்பட்ட ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದ, பரிசுத்தாவியை பெற்ற ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೊಂದಿಕೊಂಡ சபை கூடி வந்து, ಸಭೆಗೆ ಕೂಡಿ ಬಂದು, சபைக்கு சாட்சியாய், ಸಭೆಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ, கிறிஸ்துவுக்கு வாசனையாய், ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ವಾಸನೆಯಾಗಿ, பிரயோஜனமாய் இருக்கிற ಉಪಯೋಗವಾಗಿರುವ மக்கள் மரிக்கும் போது, ಮಕ್ಕಳು ಸಾಯುವಾಗ, விசுவாசிகள் மரிக்கும் போது, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಾಯುವಾಗ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவர்கள் பரதேசிக்கு போகிறார்கள். ಅವರು ಪರದೇಶಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன பாக்கியம் பாருங்கள். ಏನ್ ಭಾಗ್ಯ ನೋಡ್ರಿ. ரட்சிக்கப்படாதவருடைய நிலைமை மிகவும் மிகவும் பரிதாபம். ರಕ್ಷಣೆದಂತ ಆತ್ಮಗಳು ಹಲ್ಲೆಲೂಯಾ. ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. நான் நன்றாக ருசித்து ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ರುಚಿ அறிந்து ನೋಡಿ உங்களோடு பேசுகிறேன். ತಿಳಿದುಕೊಂಡು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡುತ್ತೇವೆ. சந்தோஷப்படுங்கள், ಸಂತೋಷ ಪಡಿರಿ, மகிழ்ச்சியோடு இருங்கள். ಸಂತೋಷದಿಂದ ಇರಿ. உங்கள் ஆத்துமா ನಿಮ್ಮ ಆತ್ಮ மீட்கப்பட்டது ಆಯ್ಕೆಯಾಗಿರುವುದು விலையேறப்பட்ட இரத்தத்தினால். ಬೆಲೆ ಉಳ್ಳ ರಕ್ತದಿಂದ. அந்த இரத்தம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம். ಆ ರಕ್ತವೇ ಕರ್ತನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸುರಿಸಿದ ರಕ್ತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது அந்நில் ஒருவராலும் மீட்பு கொடுக்க முடியாது. ಒಬ್ಬರಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, எந்த மனிதனாலும் முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳುತ್ತೇವೆ. ஒரு குற்றவாளியை ಒಂದು ತಪ್ಪು ಉಳ್ಳವನನ್ನು நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. புரியலனா கேளுங்க. ஒரு குற்றவாளியை, ಒಂದು ತಪ್ಪು ಉಳ್ಳವನನ್ನು, ஒரு கொலைபாதகனை, ಒಂದು ಕೊಲೆಗಾರನನ್ನು அரசாங்க ವಕೀಲ್, அரசாங்க ರಾಜಕೀಯ ಲಾಯರ್ ಲಾಯರು என்ன செய்கிறான்? ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? அவன் குற்றவாளி என்று சொல்லுகிறான். ಅವನು ತಪ್ಪು ಉಳ್ಳವನು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அவன் வாதிடுகிறான். ಅವನು ವಾದ ಮಾಡುತ್ತಾನೆ, கொலை செய்தான், ಇವನು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದಾನೆ, நாங்கள் அதை பார்த்திருக்கிறோம். ನಾವು ಅದು ನೋಡಿದ್ದೇವೆ. ಐ ವಿಟ್ನೆಸ್ இருக்கிறது. ಐ ವಿಟ್ನೆಸ್ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவனை தூக்கில் போடுங்கள். ಇವನು ನೇಣಿಗೆ ಹಾಕಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் வேறொரு ವಕೀಲ್, ಆದ್ರೆ ಬೇರೆಯೊಬ್ಬ ವಕೀಲರು, இந்த குற்றவாளி ನೇಮಿತ ವಕೀಲ್, ಈ ತಪ್ಪನ್ನು ನೇಮಿಸಿದ இந்த ವಕೀಲು, குற்றவாளிக்காய் ಈ ತಪ್ಪು ಉಳ್ಳವನಿಗಾಗಿ பரிந்து பேசுகிற ವಕೀಲ್, ಅವ್ರ ಪರವಾಗಿ ಮಾತಾಡುವ ವಕೀಲು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த லாயர் என்ன செய்கிறான்? ಆ ಲಾಯರ್ ಏನ್ இவன் ಮಾಡುತ್ತಾರೆ? குற்றவாளி அல்ல, ಇವನು ತಪ್ಪು ಉಳ್ಳವನಲ್ಲ, இந்த சாட்சிகள் பொய் சாட்சிகள், ಈ ಸಾಕ್ಷಿಗಳು ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗಳು, விதற்றம், ಇದು ಸುಳ್ಳು, இது உண்மை இல்லை, ಇದು ನಿಜವಿಲ್ಲ. இந்த கொலைக்கும் ಈ ಕೊಲೆಗೂ இவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ಇವರಿಗೂ ಯಾವ ಸಂಬಂಧವೂ ಇಲ್ಲ. என்று வாதிடுகிறான். ಅವರು ವಾದ ಮಾಡುತ್ತಾರೆ. அவன் வாதிட்டு ಅವರು ವಾದ ಮಾಡಿ அந்த குற்றவாளியை விடுவித்து வருகிறான். ಆ ತಪ್ಪುಗಳನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. கரங்களை தட்டி தேவனை துதியுங்கள். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿದ್ದನ್ನು ಸುತ್ತಿಸಿರಿ, விடுதலை செய்கிறான். ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அரசாங்கம் என்ன சொல்கிறது? ಅದು ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? குற்றவாளி ತಪ್ಪುಳ್ಳವನು
ಹೇಳ್ರಿ. குற்றவாளி என்று சொல்லுகிறது. ತಪ್ಪು ಉಳ್ಳವನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? அரசாங்க வக்கீல். ರಾಜಕೀಯ ವಕೀಲು. அரசாங்கத்தோட தானே அரசியல் சட்டம் இருக்கு. ರಾಜಕೀಯ அரசியல் சட்டம் யார்கிட்ட இருக்கு? ರಾಜಕೀಯ ಯಾರು ಇದೆ? என்கிட்ட இருக்கு. ನಮ್ಮ ಹತ್ರ ಇದೆಯಾ? ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇದೆಯಾ? அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. ರಾಜಕೀಯ ಹತ್ರನೇ ಇದೆ. சட்டப்படி தான் ವಕೀಲ್ ಕ್ರಿಯೆ செய்கிறார். ಅದು ಪತ್ರ ಪ್ರಕಾರ ವಕೀಲ್ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ. ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ. தாசில்தார், ಗವರ್ನರ್, இது சிஎம், பிஎம், ஜனாதிபதிಗಳು கிரியை நடப்பிக்கிறார்கள். சட்டத்தின்படி ಕ್ರಿಯೆಗಳು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. சட்டத்தின்படி தண்டிக்க விரும்புகிறார்கள். ಕ್ರಮ ಪ್ರಕಾರ ದಂಡನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಇವರ ಲೋಕ, இந்த உலகம், ಈ ಲೋಕ பிசாசின் கையில் இருக்கிறது. ಸೈತಾನ ಕರದಲ್ಲಿ ಇದೆ. குற்றவாளியை ತಪ್ಪುಳ್ಳವನನ್ನು கொல்ல வேண்டும், ಕೊಲ್ಲಬೇಕು, மரிக்க வேண்டும். ಸಾಯಿಸಬೇಕು. அவன் மரித்தால் நரகம் போவான் என்று சத்துருவுக்கு தெரியும். ಅವನ ಸತ್ರೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗದೆ ಶತ್ರುವಿಗೆ ಗೊತ್ತು. இந்த உலகம் இருக்கிறது. ಅವನ ಕರದಲ್ಲಿ ಲೋಕವಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದರೆ குற்றவாளிகள் தான், ನಾವು ತಪ್ಪು ಉಳ್ಳವರೇ, குறை உள்ளவர்கள் தான், ನಾವು ಕೊರೆ ಉಳ್ಳವರೇ. நம்முடைய தப்புகள் ಉಂಟು, ನಮ್ಮಲ್ಲಿ ತಪ್ಪು ಉಂಟು, ಮರಣಕ್ಕೆ ಏದುವಾದ ಪಾಪಂ ಉಂಟು, ಮನುಷ್ಯ ವಿರುದ್ಧ ಪಾಪಗಳು ಉಂಟು, ಮರಣಕ್ಕೆ ಏದುವಲ್ಲಾದ ಪಾಪಂ ಉಂಟು, ಮರಣಕ್ಕೆ ಉಂಟಾದ ಪಾಪಗಳು ಉಂಟು, ಶಾಪಗಳು ಉಂಟು, ಅಕ್ರಮಗಳು ಉಂಟು, ಮೀರಿದಲ್ಗಳು ಉಂಟು, ಮೀರುವಿಕೆ ಉಂಟು, ದಂಡನೆக்குரியவர்கள் தான், ದಂಡನೆಗೆ ಉಳ್ಳವರೇ. ಆದರೆ இந்த லோகத்தில் இரட்சகராய் வந்த, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ರಕ್ಷಣಾಗಿ ಬಂದ ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿ நம்மளுக்காக மீட்கும்படி வந்த, ನಮಗೋಸ್ಕರ ಸತ್ಯಪರನಾಗಿಯ ಯೇಸು, ಸತ್ಯಪರವಾಗಿರುವ ಯೇಸು எழுதினவர், ಈ ಸತ್ಯದ ಬರೆದವರು ನಮ್ಮನ್ನು ತನ್ನ ರಕ್ತத்தினால், ತನ್ನ ರಕ್ತದಿಂದ, ವಾರ್ತೆயினால், ವಚನத்தினால், ತಮ್ಮ ವಾಕ್ಯದಿಂದ, ಉಯಿರ್ತೆಳುದಲಿனால், ತನ್ನ ಪುನರುತ್ಥಾನದಿಂದ, ತನ್ನ ಪಾಡು ಮರಣದಿಂದ, ಪಾಡುಗಳಿனால், ತಾನು ಪಟ್ಟಂತ ಪಾಡುಗಳಿಂದ, ಮರಿತದಿனால், ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತದರಿಂದ, ಒಪ್ಪುಕೊಡುತ್ತದಿனால், ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರಿಂದ, ಮರಣಕ್ಕೆ அவர் ருசி பார்த்ததினால், 3 ದಿನ ಅವರು ಮರಣ ರುಚಿ ನೋಡಿದರಿಂದ, ಮರಣಕ್ಕೆ ನಮ್ಮಕ್ಕಾಗ அவர் ಮರಿತದಿனால், ಅರ್ಪಣಿತದಿனால், ನಮಗೋಸ್ಕರ ಮರಣವನ್ನು ಅರ್ಪಿಸಿದ್ದರಿಂದ, நம்மளை, ತಪ್ಪುಳ್ಳವರ ನಮ್ಮನ್ನು சத்துரு குற்றப்படுத்தி இவனை கொல்ல வேண்டும் என்று விரும்பினவனை ಶತ್ರು ತಪ್ಪು ತೋರಿಸಿ ಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರು. ಇಟ್ಟುಕೊಂಡು ಬಂದಿರುತ್ತಾರೆ. ದೇವರ ಆಯ್ಕೆ ಮಾಡಿ ತಂದು ಬಂದಿದ್ದಾರೆ. இனி மரணம் இல்லை, ಇಲ್ಲಿ ಮರಣವಿಲ್ಲ, இனி துக்கம் இல்லை, ಇಲ್ಲಿ ದುಃಖವಿಲ್ಲ, இனி கண்ணீர் இல்லை, ಇನ್ನು ಕಣ್ಣೀರಿಲ್ಲ. நரகத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல, ನಾವು ನರಕಕ್ಕೆ ಪಾತ್ರ ಉಳ್ಳವರಲ್ಲ, பாதாளத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல, ನಾವು ಪಾತಾಳಕ್ಕೆ ಪಾತ್ರ ಉಳ್ಳವರಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நித்தியத்துக்குரியவர்கள், ನಿತ್ಯಕ್ಕೆ ಉಳ್ಳವರು. இயேசு இருக்கிற இடத்தில் கொண்டு செல்லப்பட போகிறோம். ಯೇಸು ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அதற்காக தான் வரப்போறார். ಯೇಸು ಅದಕ್ಕಾಗಿ ಬರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த மகானும் மரித்த பின்பு நான் திரும்பಿ வருவேன் என்று சொல்லவில்லை. ಯಾವ ಮನುಷ್ಯ ಸತ್ತ ನಂತರ ನಂತಿಗೆ ಬರ್ತೀನಿ ಹೇಳಿಲ್ಲ. ಅಬ್ರಾಹ್ಮನ ಇಲ್ಲವೋ, தத்துவ மேதைகளோ, ತತ್ವ ಮೇವಗಳು, இதிகாசத்தை எழுதினவர்களோ, ಪತ್ರಿಕೆ ಬರೆದವರು, மத போதகர்களோ, ಮತ ಬೋಧಕರು, ஜாதியோ மதமோ, ಜಾತಿಯೋ ಮತವೋ, ಕಲಾಚಾರಗಳು, எந்த மொழிகளோ, ಯಾವ எந்த தேசமோ, ಯಾವ ದೇಶವೋ, அரசாங்கமோ, ಯಾವ ರಾಜ್ಯಕ್ಕೋ உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கவில்லை, ನಿಮಗೆ ಉತ್ತರವಾದ ಕೊಡಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் இயேசுவாகிய தேவன் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ಯೇಸುವಾದ ದೇವರು ನಿಮಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் பிறந்த போதே மரணத்துக்கு பாத்திரமானாய் இருந்தேன். ಹುಟ್ಟಿದಾಗಲೇ ಮರಣಕ್ಕೆ ಪಾತ್ರ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದರು. ಹಲ್ಲೇಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. எத்தனையோ மரணத்தை சந்தித்து விட்டேன். ಎಷ್ಟೋ ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒன்றும் என்னை ಒಂದು ಏನು அளவு கூட ஒன்றும் செய்ய முடியாது. ಕೂದಲುವರೆಗೂ ಬಂದು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. உங்களுக்கும் அதுவே ನಿಮಗೂ ಅದೇ ವಾಗ್ದಾನ. ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்குத்தத்தம் உண்டு. ನಿಮಗೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಅದು ವಾಗ್ದಾನ ಉಂಟು. ಜನங்களை கூட்டி சேருங்கள். ಜನರನ್ನು ಕೂಡಿಸಿರಿ. ರಕ್ಷಿக்கப்படாதவர்கள் ஏன் அகால மரணம் அடைய வேண்டும்? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು ಏನಕ್ಕೆ ಮರಣ ಹೊಂದಬೇಕು? 70 ಆಂಡುಗಳು ಪ್ರಾಯங்கள் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ 70 ವರ್ಷ ಪ್ರಾಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೇಲೂಯಾ. நாங்கள் சபை நடத்தின காலங்களில், ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಸಭೆ ನಡೆಸಿದ ಕಾಲದಲ್ಲಿ ವಯದು ಉಟ್ಪಟ್ಟವர்களே ಅಡக்கம் பண்ணினதே இல்லை. 70 ವರ್ಷಕ್ಕೆ ಕೆಳಗಿದವರು ಮಣ್ಣು ಮಾಡದೇ ಇಲ್ಲ. ವರ್ಷங்கள் அங்கே திருச்சிலே சபை நடத்தினோம். 16 ವರ್ಷ ತಿರುಚೆ ಸಭೆ ನಡೆಸಿದ್ದಾರೆ. ವಯದಾನವர்கள் இருந்தார்கள். ಎಷ್ಟೋ ವಯಸ್ಸಾದವರು ಇದ್ದರು. ಮರಿಕವಿಲ್ಲ. ಒಬ್ಬರು ಸಾಯಲಿಲ್ಲ. above 70
70 ವರ್ಷದ ಮೇಲೆ, 70 பிறகுதான் 70 ವರ್ಷದ ಮೇಲೆ ಮರಣ. அதனால்தான் உங்கள் மைத்தில இந்த 75வது வயது தேவன் தன் கரங்களில் சாட்சியாக உங்களுக்கு முன்னேறி ಆದ್ದರಿಂದ 75 ವರ್ಷ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் உண்டு, ನಿಮಗೂ ಇನ್ನೂ ವಾಗ್ದಾನ ಉಂಟು, ஆனா நமக்கு காலம் இல்லை. ಆದರೆ ನಮಗೆ ಕಾಲವಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னும் கொஞ்ச காலத்தில் ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸು வரப்போகிறார். ಯೇಸು ಬರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು பிறந்தது, ಯೇಸು ಹುಟ್ಟಿರುವುದು எப்ப ಯಾವಾಗ? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 000001 கிபி 1ஆம் நூற்றாண்டு 1ஆம் தேதி 1ನೇ ತಾರೀಕು அல்லேலூயா அவர் பிறந்தார். ಅವರು ಹುಟ್ಟಿದರು. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு முன்பு ಅದನ್ನ ಹಿಂದೆ எத்தனை ஆண்டுகள்? ಎಷ್ಟು ವರ್ಷಗಳು? 4000 ஆண்டுகள். 4000 ವರ್ಷಗಳು. நல்ல மனதிலே எழுதி கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಮನಸ್ಸು ಬರ್ತಿಟ್ಕೊಳ್ಳಿ. ஆதாம் எத்தனாவது மனிதன்? ಆದಮನ ಎಷ್ಟನೇ ಮನುಷ್ಯ? முதல் மனிதன். ಮೊದಲನೇ ಮನುಷ್ಯ. ஆதாம்ல இருந்து ಆದಮನಿಂದ நோவா ನೋವಾ 1000 வருஷம். 1000 ವರ್ಷ. நீங்க 90ஆம் சங்கீதம், ನೀ 90ನೇ ಕೀರ್ತನೆ, 90ஆம் சங்கீதத்தை எடுங்கள். 90ನೇ ಕೀರ್ತನೆ ತೆಗೆದಿರಿ. அதுல 3 வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ಅದ್ರ 3 ವಾಕ್ಯನ ಬೇಗನೆ ಓದಿರಿ. ಕರ್ತನೆ, ತಲಾಂತರಗಳಿಂದಲೂ ನಮ್ಮ ವಾಸಸ್ಥಾನವು ನೀನೇ. ಬೆಟ್ಟಗಳು ಉಂಟಾವುದಕ್ಕಿಂತ ಭೂಮಿಯು ಅದರ ದೇಶಗಳು ನಿರ್ಮಾಣವಾಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿನಿಂದ ಯುಗಯುಗಾಂತರಗಳಲ್ಲೂ ನೀನೇ ದೇವರು. ಮನುಷ್ಯರೇ ಸಾಯಿರಿ ಎಂದು ಆಜ್ಞಾಪಿಸಿ ಅವರನ್ನು ಪುನಃ ಮಣ್ಣಿಗೆ ಸೇರಿಸುತ್ತಿ. 1000 ವರ್ಷಗಳು ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಗತಿಸಿ ಹೋದ ನಿನ್ನ ದಿನದಂತೆಯೂ ರಾತ್ರಿಯ ಜಾವದಂತೆಯೂ ಅವೇ. ನೀನು ಮನುಷ್ಯರನ್ನು ಪ್ರವಾಹದಿಂದ ಬಡಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿ. ಅವರು ನಿದ್ರೆಗೆ ಸಮಾನರೇ, ಅವರು ಒತ್ತಾರೆಯಲ್ಲಿ. போதும். 90ஆம் சங்கீதத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், 90ನೇ ಕೀರ್ತನೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂದರೆ, 4வது வசனம், 4ನೇ ವಾಕ್ಯ, 4வது வசனம் எடுத்துங்க. 94 94 ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. உம்முடைய பார்வைக்கு ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಗೆ 1000 வருஷம் 1000 ವರ್ಷ ஒரு நாள். ಒಂದು ದಿನ. மனுஷனுக்கு 1000 வருஷம். 1000 ವರ್ಷ. தெய்வத்துக்கு எத்தனை நாள்? ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು ದಿನ? ஒரு நாள். ಒಂದು ದಿನ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மொத்த வாரத்துல எத்தனை நாள்? ಮತ್ತು ವಾರದಲ್ಲಿ ಎಷ್ಟು ದಿನ? எத்தனை நாள்? ಎಷ್ಟು ದಿನ? எந்த ஹிஸ்டரியிலையும் எந்த இதிகாசத்திலையும் தத்துவத்திலையும் கிடையாதுங்க. ಯಾವ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಯಾವ ತತ್ವದಲ್ಲಿ ಇಲ್ಲ. 7 நாள் தான். 7 ದಿನಗಳೇ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பைபிள்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ಸತ್ಯದಿಂದ ತೆಗೆದಿದ್ದಾರೆ. 7 நாள் தான். 7 ದಿನವೇ. 7000 வருஷம் தான் பூமிக்கு. 7000 ವರ್ಷವೇ ಭೂಮಿಗೆ. மனுக்குலத்திற்கு, ಮನುಷ್ಯರಿಗೆ, ಮನುಷ್ಯರಿಗೆ, மிருகங்களுக்கு, ಪ್ರಾಣಿಗಳಿಗೆ, பறவைகளுக்கு, ಪಕ್ಷಿಗಳಿಗೆ, சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு, ಸಮುದ್ರ ಮೀನುಗಳಿಗೆ, ಈ ಭೂಮಿಗೆ A to Z 7000 வருஷம் தான். 7000 ವರ್ಷವೇ. நடக்கவே நடக்காது. அதுக்கு பிறகு ಅದು ನಂತರ ನಡೆಯುವುದೇ ನಡೆಯಿಲ್ಲ. பூமி இருக்காது. ಭೂಮಿ ಇರುವುದಿಲ್ಲ. அதனால தான் இவன் மேல போற பாக்குறான். ಅದರಿಂದ ಮೇಲೆ ಹೋಗಿ ನೋಡ್ತಾರೆ. ಚಂದ್ರನಿಗೂ கிரகத்திற்கும் போய் தப்பலான்னு பாக்குறான். ಹೋಗೋದು ನೋಡ್ತಾರೆ. அவன் ಅங்க ತಂಗ முடியாது. ಅವನು ಇಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾನೆ. தேவன் பூமியை கொடுத்திருக்கிறார். ಅವರು ಭೂಮಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 5வது வசனம், 5ನೇ ವಾಕ್ಯ, 95 அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர். ಅವರು ಮನುಷ್ಯನ ಪ್ರವಾಹದಿಂದ ಬಡಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀರಿ. ಅವರು ನಿದ್ರೆಗೆ ಸಮಾನರೇ. ಕಾಳೆಯಲ್ಲಿ ಮುளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ಅವರು ಒತ್ತಾರೆಯಲ್ಲಿ ಚಿಗುರುವ ಹುಲ್ಲಿನಂತಿದ್ದಾರೆ. ಮುளைத்து பூத்து ಅದು ಉದಯದಲ್ಲಿ ಬೆಳೆದು ಕಾಲೆಯಲ್ಲಿ ಅರ್ಪುಂಡು ಹೋಗು. ಹೂ ಬಿಡುವುದು ಸಂಜೆಯಲ್ಲಿ ಕೊಯ್ಯಲ್ಪಡುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1000 ವರ್ಷம் தான். 1000 ವರ್ಷವೇ. ಆದಾಮ್ನಿಂದ ನೋವಾ, ಆದಾಮನಿಂದ ನೋವಾ. ಎವಿಡೆನ್ಸ್ 90ஆம் சங்கீதம் 4வது 5வது வசனம். ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவில் இருந்த ஆபிரகாம், நோவனிಂದ ಅಬ್ರಾಮನು, அல்லேலூயா, ஹல்லேலூயா, விசுவாசிகளின் தகப்பன், ವಿಶ್ವಾಸಿಗಳ ತಂದೆ. 90 வயசுதான். 1000 வருஷம் தான். 1000 ವರ್ಷವೇ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம்ல இருந்து மோசே, ಅಬ್ರಾಮನಿಂದ ಮೋಸೆ 1000 வருஷம். 1000 ವರ್ಷ. மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து, ಮೋಸೆಯಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பிறப்பு வரைக்கும் ಹುಟ್ಟಿದ ತನಕ 1000 வருஷம். 1000 ವರ್ಷ. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಗಿದೆ? சீக்கிரம் சொல்லுங்க. 4. எத்தனை? 4. 4000 வருஷம். 4000 ವರ್ಷ. 4000 வருஷம் தாண்டி தான் யார் வருகிறார்? 4000 ವರ್ಷ ரட்சகர் பூமிக்கு வருகிறார். ರಕ್ಷಕರು ಭೂಮಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. ಗಲಾತ್ಯರಲ್ಲಿ சொல்லப்பட்டிருக்கிறது. ಗಲಾತ್ಯರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಕಾಲಂ ನೆರವೇರಿನ போது, ಕಾಲ ತುಂಬಿ ನಡೆಯಲ್ಪಡುವಾಗ, ಸ್ತ್ರೀயின் ವಿತ್ತಾಯ್, ಸ್ತ್ರೀಯ ಬಿತ್ತದಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ இந்த பூமிக்கு வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಭೂಮಿಗೆ ಬಂದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪುರುಷ ವಿತ್ತಲ್ಲ, ಪುರುಷನ ಬಿತ್ತಲ್ಲ, ಸ್ತ್ರೀயின் ವಿತ್ತಾಯ್ அவர் வருகிறார். ಸ್ತ್ರೀಯ ಬಿತ್ತಾಗಿ ಬರ್ತಾರೆ. ಮರಿಯಾಳ ಅಲ್ಲ, ಈ ಸ್ತ್ರೀ ಮರಿಯಾಳಲ್ಲ, ಸಭೆಯೇ, ಸಭೆಯೇ. அந்த ஸ்ரீ மணவாட்டியாகிய சபைதான். ಆ ಸಭೆ ಮೊದಲಾಗಿರೋ ಸಭೆ.
ಸಭೆಗೆ ಬಿತ್ತು. சபைக்கு வித்து ஏது? ಸಭೆಗೆ ಬಿತ್ತು ಏನು? கர்த்தராகிய இயேசுவே ಕರ್ತನ வித்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಬಿತ್ತು. அந்த வித்து ಆ ಬಿತ್ತು கோதுமை மணியானது ಗೋಧುಮ ಮರಿಯಾಗಿದ್ದು நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಸಾಯದೆ ಹೋದರೆ, இயேசு இரட்சகராய் இந்த பூமிக்கு வராவிட்டால், ಯೇಸು ರಕ್ಷಕನಾಗಿ ಈ ಭೂಮಿಗೆ அவர் ಬರದೆ ಹೋದರೆ தனியே இருப்பார், தனித்து இருப்பார். ಅವರು ಒಂಟಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அவருக்குள் 3, ಅವರಲ್ಲಿ 3, பிதா, ತಂದೆ, குமாரன், ಕುಮಾರ, பரிசுத்தாவியானவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. அவர் மட்டும்தான் இன்னும் இருப்பார். ಅವರು ಮಾತ್ರ ಇರುತ್ತಾರೆ. அவர் மரித்ததினால், ಅವರು ಸತ್ಯದಿಂದ, மரித்து உயிர்த்தெழுந்ததினால், ಸತ್ತು ಉನ್ನತದಿಂದ, அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. மரித்த ஜனங்களுக்கு, ಮತ್ತು ಸತ್ತನ ಜನರಿಗೆ, பாவத்தில் மடிந்தவர்களுக்கு, ಪಾಪದ ಸತ್ತವರಿಗೆ, இனியும் மரிக்க போகிறவர்களுக்கு ಇನ್ನು ಸಾಯಕ್ಕೆ ಹೋಗೋರಿಗೆ அவர் மீட்பராக ಅವರು ಕುರುಬನಾಗಿ, கோதுமை மணியாய் ಗೋಧುಮ ಮರಿಯಾಗಿ நிலத்தில் விழுந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். ನಮ್ಮ ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದು ನಮಗೋಸ್ಕರ ಸತ್ತು நல்லா ಉನ್ನತನಾದರು. புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣವೇ நமக்கு ஜெயம் என்றால், ನಮಗೆ ಜಯವೆಂದರೆ, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ நமக்கு ಮರಣವೇ ஜீவன் என்றால், ನಮಗೆ ಜೀವವೆಂದರೆ, அவருடைய உயிர்த்தெழுதல் எத்தனை மகிமையானது. ಅವರು ಪುನರುತ್ಥಾನದ ಎಷ್ಟು ಮಹಿಮೆ ಉಳ್ಳದು. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ஒரு சூரியனுடைய வெளிச்சமே ಒಂದು ಸೂರ್ಯನ ಬೆಳಕೆ இவ்வளவு என்றால், ಇಷ್ಟು ಎಂದರೆ 1000 சூரியன்கள் உதித்தால் என்னவாகும்? 1000 ಸೂರ್ಯ ಹುಟ್ಟಿದರೆ அதற்கு ಎಷ್ಟಾಗುತ್ತೆ? சமமானதுதான் ಅದಕ್ಕೆ ಪ್ರಮಾಣವಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். ಅದೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನವು. ಅಲ್ಲೇಲೂಯಾ. இயேசು ಉயிரோடு எழும்பவில்லை என்றால், ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನದ ಜೀವನದಿಂದ என்னுடைய ಇಟ್ಟಿಲ್ಲ. பிரசங்கம் விருதா, ನಮ್ಮ ಪ್ರಸಂಗವೇ ಎಷ್ಟು? என்னுடைய விசுவாசம் விருதா, ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಎಷ್ಟು? உங்களுடைய விசுவாசம் விருதா, ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಎಷ್ಟು? நீங்கள் செய்கிற நற்காரியங்கள் விருதாவாய் போயிருக்கும். ನೀವು ಮಾಡುವ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಎಷ್ಟಾಗುತ್ತದೆ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. இயேசு உயிர்த்தெழுந்ததினால், ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದರಿಂದ நீங்கள் செய்கிற சிறிதும் பெரிதுமான ನೀವು ಮಾಡೋದು ಚಿಕ್ಕದು ದೊಡ್ಡದಾಗಿರುವ எல்லா காரியங்களும் ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು தேவன் ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. பலுகி பெருகச் செய்கிறார். ಈ ಬೆಳೆದು ದೊಡ್ಡದು ಮಾಡುತ್ತಾರೆ. நிச்சயமாக ನಿಶ್ಚಯವಾಗಿ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ನೀನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. பெருகவே பெருக பண்ணுவேன். ಹೆಚ್ಚು ಹೆಚ್ಚು ಮಾಡುತ್ತೇನೆ. உன்னை பெரிய ஜாதியாக்கி ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಂತೆ உன் ಮಾಡಿ பேரை பெருமைப்படுத்துவேன். ನಿನ್ನ ಹೆಸರು ಪ್ರತ್ಯೇಕ நீ ತರುತ್ತೇನೆ. அநேக ಜಾತಿகளுக்கு தಪ್ಪವನಾவாய். ನೀನು ಅನೇಕ ಜಾತಿಗಳ நான் கேடகமும் ಯಾವ ಕೇಡಿಯವು மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ಯಾವ ದೊಡ್ಡ ಗೃಹಿಣಿಯಾಗಿದ್ದೇನೆ. உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವವನು ஆசீர்வதிக்கப்படுவான். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. உன்னை சபிக்கிறவன் ನಿಮ್ಮನ್ನು ಶಪಿಸುವವನು சபிக்கப்படுவான். ಶಪಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. உனக்கு விரோதமாய் ನಿಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ எவ்வாயுதமும் வாய்க்காமல் போகும். ಯಾವ ಆಯುಧ ಹೋಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. இயேசு கிறிஸ்து மரணமே நமக்கு ஜீவன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣವೇ ನಮಗೆ ಜೀವವೆಂದು. ஆம். ಹೌದು. ஆமென். ಆಮೆನ್. உயிர்த்தெழுதல், ಪುನರುತ್ಥಾನವು மகத்துவம், ಮಹತ್ವ ಮಹತ್ವ மகத்துவம், ಮಹತ್ವ அதிசயம், ಅತಿಶಯ அற்புதம், ಅದ್ಭುತ சகலமும் நடக்கும். ಸಕಲವು ನಡೀತದೆ. ரோமர் 8ஆம் அதிகாரம். ರೋಮ 8 நமக்காக ஜீவனை கொடுத்தவர், ನಮಗೋಸ್ಕರ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟವರು, நமக்காக ஜீவனை கொடுத்தவர் ನಮಗೋಸ್ಕರ ಜೀವವನ್ನು தகப்பன் ಕೊಟ್ಟವರು, அல்ல, ತಂದೆಯಲ್ಲ, மத போதகன் அல்ல, ಮತ ಬೋಧಕನಲ್ಲ, உலகத்தின் தலைவன் அல்ல, ಲೋಕದ ಹಿರಿಯನಲ್ಲ. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. எந்த மனிதனும் அல்ல, ಯಾವ ಮನುಷ್ಯನೂ ಅಲ್ಲ, நம்மை ஆளுகை செய்கிறவர்கள் அல்ல, ನಮ್ಮ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರಲ್ಲ, சட்டத்தை எழுதினவர்கள் அல்ல, சட்டத்தை எழுதினவர்களும் அல்ல, ಅದು ಕ್ರಮಗಳನ್ನು ಬರೆದವರಲ್ಲ. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. அது யார்? ಯಾರು? கர்த்தராகிய ಕರ್ತನಾದ இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. வானமும் பூமியும் ಆಕಾಶ ಭೂಮಿಯು அவருடையது. ಅವರದು. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. நானே வானத்தையும் பூமியும் ಉಂಟಾಕಿனேன். ನಾನು ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ஒரு வசனத்தை வாசிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ஏசாயா ಯೆಶಾಯ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 45 45 18 19 வாசிப்போம். எல்லாம் தயவு செய்து வசனம் எடுங்க. ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು எல்லாம் ಕೇಳಿರಿ. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். வாசிங்க. ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ. ಹಾ. ಆತನೇ ದೇವರು ಭೂಲೋಕವನ್ನು ನಿರ್ಮಿಸಿ ರೂಪಿಸಿ ಸ್ಥಾಪಿಸಿದನು. ಅದನ್ನು ಶೂನ್ಯ ಸ್ಥಾನವಾಗಿರಲೆಂದು ಸೃಷ್ಟಿಸಿದ ಜನಸ್ ನಿವಾಸಕ್ಕಾಗಿಯೇ ರೂಪಿಸಿದನು. ಈತನು ಈಗನ್ನುತ್ತಾನೆ, ನಾನೇ ಯೆಹೋವನು, ಇನ್ನು ಯಾವನೂ ಅಲ್ಲ. ನಾನು ರಹಸ್ಯದಲ್ಲಿ ನುಡಿದಿದ್ದನಲ್ಲ, ತಮ್ಮ ಲೋಕದಲ್ಲಿ ದೊಳಗಿಂದ ಮಾತಾಡಿದನಲ್ಲವಾ.
ಮಾತಾಡಿದನಲ್ಲ, ಶೂನ್ಯವನ್ನು ಎಂಬಂತೆ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿರಿ ಎಂದು ಯಾಕೋಬ ವಂಶದವರಿಗೆ ನಾನು ಅಪ್ಪಣೆ ಕೊಡಲಿಲ್ಲ. ಯೆಹೋವನೆಂಬ ನಾನು ಸತ್ಯಾನುಸಾರ 18 19 தானே வாசிட்டீங்களா? ಇನ್ನೂ ಓದಿಲ್ಲ. ஆ? ಸತ್ಯಾನುಸಾರ ನುಡಿಯುವವನು. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. நான் அந்தரங்கமான இடத்தில் பேசினதில்லை, ನಾನು ಅಂತರಂಗದೊಳಗೆ ಮಾತಾಡಿಲ್ಲ. அந்தகார இடங்களிலும் அவர் வசனித்ததோ பேசினதோ இல்லை. ಭೂಮಿ ಅಂಧಕಾರದೊಳಗೆ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. விருதாவா என்னை தேடுங்கள், ಬೇಡ ನನ್ನ ಮುಡುಕಿರಿ, எனக்கு கொடுங்கள், ನನಗೆ ಕೊಡಿರಿ, என் ஆலயத்துக்கு வாங்கள், ನನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ, ஞானஸ்தானம் எடுங்கள், ಜ್ಞಾನಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ, பரிசுத்தாவி பெறுங்கள் என்று ஒருவனிடத்திலும் ஒருபோதும் சொன்னதில்லை. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಒಬ್ಬರ ಹತ್ರ ಹೇಳಿಲ್ಲ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை, ನಾನು ಯಾಕೋಬ ಸಂತತಿಗೆ ಹೇಳಿಲ್ಲ. நீதியை பேசி ನಾನು ಮೊದಲೇ ಮಾತಾಡಿ ಯಥಾರ್ಥಮಾನவைகளை அறிவிக்கிற கர்த்தராகிய தேவன், ಯಥಾರ್ಥವಾಗಿ ತಿಳಿಸುವ ದೇವರು. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. அவர் கிருபை என்றும் உள்ளது, ಅವರ ಕೃಪೆ ಎಂದು ಉಳ್ಳುವುದು. உங்களை ரட்சித்திருக்கிறார், ಅವರು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. உயிரோடு இருக்கும் வரைக்கும், ಜೀವದೊಂದಿಗೆ ಇರೋ ತನಕ, எழுதின மனிதன் ಆ ಪತ್ರಿಕೆ ಬರೆದ ಮನುಷ್ಯನು உயிரோடு இருக்கும் வரைக்கும், ಜೀವದೊಂದಿಗೆ ಇರುವ ತನಕ, உயிலை ಪತ್ರವನ್ನು பயன்படுத்த முடியாது, ನೀವು ಉಪಯೋಗಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. உயிலை எழுதின மனிதன் ಆ ಪತ್ರಿಕೆ ಬರೆದ ಮನುಷ್ಯನು உயிரோடு இருக்கும் வரைக்கும், ಆ ಜೀವದಿಂದ ಇರುವ ತನಕ உயில் செத்திருக்கும். ಆ ಪತ್ರಿಕೆ ಸತ್ತಿರುತ್ತದೆ. நம்மளுடைய உயில் எது? ನಮ್ಮ ಪತ್ರಿಕೆಯನ್ನು கரங்களில் வேத்த எடுங்கள். ನಿಮ್ಮ ಕದ ಸತ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. நம்மளுடைய உயில் எது? ನಮ್ಮ ಪತ್ರಿಕೆಯನ್ನು அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. இதான் ಇದೆ. இதான் கர்த்தராகிய இயேசு ಇದೇ ಕಥೆ ಯೇಸು நமக்கு ಕ್ರಿಸ್ತನು எழுதி கொடுத்த உயில். ನಮಗೆ ಬರೆದುಕೊಟ್ಟ ಪತ್ರ. உயிர் அடைய வேண்டும் என்றால் ಇದು ಅದು அவர் உயிர் ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದ್ರೆ விட வேண்டும். ಅವರು ಸಾಯಬೇಕು. அவர் உயிர் விடாததினால் ಅವರು ಜೀವ ಬಿಡೋದ್ರಿಂದ உயில் செத்து போயிருக்கு. ಆ ಪತ್ರ ಸತ್ತು ಹೋಗಿದೆ. 4000 வருடமா 4000 ವರ್ಷದಿಂದ ಇನ್ಕ್ಲೂಡ್ ಆಬ್ರಹಾಂ, ಇನ್ಕ್ಲೂಡ್ ಅಬ್ರಾಮನು, ಮೋಶೆ, ದಾನಿಯೇಲನು, ಏನೋಕು, ಎಲಿಯಾ, சொல்ல முடியாத லட்சமோ லட்சம் பரிசுத்தவான்கள், ಹೇಳಕ್ಕಾಗದ ಲಕ್ಷ ಪರಿಶುದ್ಧವಂತರು, ಸಾಕ್ಷಿಗಳಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உயிரடையவில்லை. ಆ ಪತ್ರಿಕೆ ಜೀವ ಹೊಂದಲಿಲ್ಲ. பேதைகளும் அருகதையற்றவர்களும் ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರು, பிரயோஜனம் ಉಪಯೋಗ ಇಲ್ಲದವರು, இருளில் இருக்கிற ஜனங்களும், ಕತ್ತಲಿರುವ ಜನರು, ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ, ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ, இந்த இடத்தில் வாழ்கிற நமக்கும், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ನಮಗೆ இந்த உயிரடையும்படி ಈ ಪತ್ರ ಜೀವ ಹೊಂದಬೇಕೆಂದು ಬರೆದವರು கல்வாரியில் ಕಲ್ವಾರಿಯಲ್ಲಿ ஜீவனை கொடுத்து ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು வெற்றி சிறந்ததினால் ಅದು ಸುರಿಸದಿಂದ உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் ಆ ಪತ್ರ ನಿಮಗೂ ನಿಮ್ಮ ತಲೆವರೆಗೂ ಹಲ್ಲೆಲೂಯಾ ஆசீர்வாதமாய் உயிரடைந்தது. ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದೆ. இப்பொழுது நீங்கள் வாசிக்கிற வசனங்கள், ಈಗ ನೀವು ಓದುವ ವಾಕ್ಯಗಳು, ವಾಗ್ದಾನಗಳು ನಿಮಗೂ, உங்கள் ஆவிக்கும், ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೂ, உங்கள் ஆத்மாவுக்கும், ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೂ, சரீரத்திற்கும், ನಿಮ್ಮ ಶರೀರಕ್ಕೂ, உங்கள் பொருளாதாரத்திற்கும், ನಿಮ್ಮ ವಸ್ತುಗಳಿಗೂ, உங்கள் குடும்பத்திற்கும், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೂ, உங்கள் கணவருக்கும், ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೂ, புருஷனுக்கும், மனைவிக்கும், ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗೂ, உங்கள் பிள்ளைகளுக்கும், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ, மருமக்களுக்கும், ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗೂ, உங்களுடைய கொச்சு மக்கள் பேர குழந்தைகளுக்கும் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಿದೆ. கரங்களை தட்டி தேவனை துதியுங்கள். ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. ஹல்லேலூயா. 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 விசுவாசிக்காத எந்த மனிதனுக்கும், ಅದು ನಂಬದ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗೋ, எந்த தலைவனுக்கும், ಯಾವ ಹಿರಿಯನಿಗೋ, எந்த சயின்டிஸ்டுக்கும், ಯಾವ ವಿಜ್ಞಾನಿಗೋ, எந்த தளபதிகளுக்கும், ಯಾವ ತಲಪತಿಗಳಿಗೋ, தேச தளபதிகளுக்கும், ದೇಶದ ತಲಾಧಿಪತಿಗಳಿಗೋ, சக்கரவர்த்திகளுக்கும், ಚಕ್ರವರ್ತಿಗಳಿಗೋ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் பலிக்காது. ಸತ್ಯದ ತಿಳಿಸಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் கல்வாரியை, ಅವನು ಕಲ್ವಾರಿಯನ್ನು, ಯೇಸುವಿನ ಸಿಲುವೆ ಮರಣத்தை, ಯೇಸುವಿನ ಸಿಲುವೆ ಮರಣವನ್ನು விசுவாசிக்கும்போது ನಂಬುವಾಗ மனிதர்களுக்கு, ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ உயிலாகிய சத்திய வேதம், ಆ ಪತ್ರವಾಗಿ ಸತ್ಯ ವೇದ, ವಾಗ್ದಾನ ಅವನಿಗೂ, ಅವನ ದೇಶಕ್ಕೂ, ಅವನ ಕುಟುಂಬಕ್ಕೂ, மனைவி பிள்ளைகளுக்கும், ಅವನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗೂ, தலைமுறைகளுக்கும், ಅವನ ತಲೆಗಳಿಗೂ அது பலிக்கிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ಅದು ಸ್ಥಿರವಾಗಿ ವಾಗ್ದಾನವಾಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆபிரகாமுக்கு ಅಬ್ರಾಮನಿಗೆ தேவன் வாக்கு கொடுத்தார். ದೇವರು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದರು. நேத்து படிச்சோம்ல, பிரசங்கித்தாரு 12ஆம் அதிகாரம். 12 அதிகாரம்
12ஆம் அதிகாரம் 12 ಅಧ್ಯಾಯ எத்தனை ಎಷ್ಟು 2 2 3 3 அல்லேலூயா அல்லேலூயா. பெரிய ஜாதியாக்கி ನೀವು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವನ್ನು ಮಾಡಿ ಆಶೀರ್ವದಿಸಿ, ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಿ உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸುತ್ತೇನೆ, ஆசீர்வாதமாய் இருப்பாய், ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೀಯಾ, ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன், ನೀನು ಅರಸುವವನು ಅರಸುತ್ತೇನೆ, சபிக்கிறவர்களே ನಿಮ್ಮ ಸಪಿಸುವವರನ್ನು ಸಪಿಪೇன். ಶಪಿಸುತ್ತೇನೆ. 15 15 அதுல சொல்ற ಅದ್ರಲ್ಲಿ ಹೇಳಿದರು, நான் கேடகமும் ನಾನು ಕೇಡಿಯವು மகா பெரிய பலனுமாய் ಮಹಾ ದೊಡ್ಡ ಗುರಾಣಿಯು, அல்லேலூயா உன்னை ஆசீர்வதிப்பேன், ನೀನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ, அல்லேலூயா அல்லேಲೂயா. ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா? ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರ, அல்லேலூயா. அல்லேಲೂயா. ஆனா ಆದರೆ நீங்கள் படிச்சு பாருங்கள், ನೀವು ಓದಿ ನೋಡಿದ್ರಿ, ஆபிரகாம் ಅಬ್ರಾಮನು ஒரு செயல், ஆபிரகாமுடைய செயலை நீங்கள் பாருங்கள். ಅಬ್ರಾಮನ ನೋಡಿರಿ, ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ எடுத்துக்கொள்ளுங்கள் 14ஆம் அதிகாரம். ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ 16ನೇ 15ஆம் அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 13 14 13 14 15 வாசிங்க. ಆಗ ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ, நல்ல எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ ஆதியாகம 15 13 14 15 ಆದಿಕಾಂಡ 15 13 14 16 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ಆಗ ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ, ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುತಕ್ಕದೇನೆಂದರೆ ನಿನ್ನ ಸಂತತಿಯವರು ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾಲ ವಾಸವಾಗಿದ್ದು ಆ ದೇಶದವರಿಗೆ ದಾಸರಾಗುವರು. 400 ವರ್ಷವು ಆ ದೇಶದವರಿಂದ, நீங்க காது கொடுத்து கேளுங்க, 400 ವರ್ಷ ಆ ದೇಶದವರಿಂದ ಬಾಧೆ ಪಡುವರು. ಅವರಿಂದ ಬಿಟ್ಟಿ ಕೆಲಸ ಮಾಡಿಸಿಕೊಂಡು ಕೊಂಡ ಜನಾಂಗವನ್ನು ನಾನು ಶಿಕ್ಷಿಸಿದ ನಂತರ ಅವರು ಬಹಳ ಆಸ್ತಿವಂತರಾಗಿ ಆ ದೇಶದಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ಬರುವರು. ನೀನಂತೂ ಸಮಾಧಾನದೊಡನೆ ಪಿತೃಗಳ ಬಳಿಗೆ ಸೇರುವಿ, ತುಂಬಾ ವೃದ್ಧನಾಗಿ ಉತ್ತರ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಹೊಂದುವಿ. ನಿನ್ನ ಸಂತತಿಯವರು 4ನೇ ತಲಾಂತರದಲ್ಲಿ ಇಲ್ಲಿಗೆ ತಿರುಗಿ ಬರುವರು. போதும், புரியுதா? கேட்டீங்களா? அத ஆபிரகாம்கிட்ட தேவன் என்ன சொன்னார்? ಅಬ್ರಾಮ ದೇವರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? சந்ததி, ನಿನ್ನ ಸಂತತಿ எத்தனை வருஷம்? ಎಷ್ಟು ವರ್ಷ? எத்தனை வருஷம்? நீங்க 400 வருஷம் 400 ವರ್ಷ அடிமைகளாய், ಗುಲಾಮರಾಗಿ, ದರಿದ್ರರಾಗಿ, நோய்வாய்ப்பட்டவர்களாய், வியாதி உள்ளவர்களாய், ರೋಗವುಳ್ಳವರಾಗಿ, ஜெபம் பண்ணிட்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டப்படுகிறவர்களாய், துன்பப்படுகிறவர்களாய், ಹಿಂಸೆ ಪಡುವವರಾಗಿ, அல்லேலூயா, அல்லேலೂயா. வேதனைப்படுகிறவர்களாய், ವೇದನೆ ಪಡುವವರಾಗಿ, கண்ணீர் வடிக்கிறவர்களாய், ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವವರಾಗಿ, அல்லேಲೂயா, இருப்பார்கள். ಇರುತ್ತಾರೆ. எத்தனை வருஷம்? ಎಷ್ಟು ವರ್ಷ? 400 வருஷம் வேணாம், 400 வருஷம். 40 வருஷம் நீங்க இருப்பீங்கன்னா யாராவது இருப்பீங்களா? 40 ವರ್ಷ ಯಾರಾದ್ರು ಇರ್ತೀರಾ? யாராவது உயிரோடு இருக்க முடியுமா? ಯಾರಾದ್ರು ಇರಕ್ ಸಾಧ್ಯವಾ? எல்லாம் செத்து, ಎಲ್ಲ ಸತ್ತು, அல்லேலூயா, அல்லேலೂயா. இந்த தண்ணியில மீன் மிதக்குதுல செத்து, நீர் மாதிரி எல்லாம் செத்து போயிருப்போம். ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಸತ್ತು ಹೋಗ್ತೇವೆ. அல்லேலೂயா. ஆபிரகாம் என்ன பண்றாரு? ಅಬ್ರಾಮ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ஆபிரகாம் ಗಮನಿಸಿ. என்ன பண்றாரு? ಅಬ್ರಾಮ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಅಬ್ರಾಮ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அல்லேலூயா. அல்லேಲೂயா. இது யார்கிட்ட பேசுறாரு? ಯಾರ ಹತ್ರ ಮಾತಾಡುತ್ತಾರೆ? யார் பேசுறா? ಯಾರು ಮಾತಾಡ್ತಾರೆ? சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡಿ, ಹೇಳಿರಿ. பேசுறது யாரு? ಮಾತಾಡುವವರು ಯಾರು? தெய்வம். ದೇವರು. யார்கிட்ட பேசுறா? ಯಾರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾರೆ? ஆபிரகாம் கிட்ட பேசுறா. ಅಬ್ರಾಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾರೆ. அப்ப நம்முடைய தேவன் பேசும் தேவன். ಆಗ ನಮ್ಮ ದೇವರು ಮಾತಾಡುವ ದೇವರು. பேசிருந்தா திரும்பி பேசுமா? ಇದು ಮಾತಾಡ್ರೆ நம்முடைய ಮಾತಾಡುತ್ತಾ? தேவன் பேசுகிறவர். ನಮ್ಮ ದೇವರು ಮಾತಾಡುವವರು. ஆபிரகாமோடு பேசுறா. ಅಬ್ರಾಮನಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆபிரகாம் என்ன பண்றா? ಅಬ್ರಾಮ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஆபிரகாம் என்ன பண்ணா? ಅಬ್ರಾಮ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ஆபிரகாமுடைய சகோதரன் பேர் தெரியுமா? லோத். ಅಬ್ರಾಮ ಸಹೋದರ ಲೋತ. நிறைய வேதம் வாசிங்க தயவு செய்து. ತುಂಬಾ ಸತ್ಯ ಓದಿ ದಯವಿಟ್ಟು. நாளைக்கு ನಾ ಪಾಠ ಒಂದು ದಿನಕ್ಕೆ நம்புறீங்களா என்னன்னு தெரியல. ನೀ ನಂಬುತ್ತೀರಾ? குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வேதம் வாசிங்க. ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 2 ಗಂಟೆಯಿಂದ 3 ಗಂಟೆ ಸತ್ಯ ಓದುತ್ತಾರೆ. இன்னைக்கு இல்ல, ಇವತ್ತಿಂದಲ್ಲ, இன்னைக்கு இல்ல, ಇವತ್ತಿಗಲ್ಲ. 14 ವಯಸ್ಸುல ಇருந்து இப்படிதான் செஞ்சுக்கிட்டு. 14 ವರ್ಷದಿಂದ ಇದೇ ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. வேலைக்கு போனேன், ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರು, ஒரு குறையும் இல்ல, ಒಂದು ಕೊರತೆ ಇಲ್ಲ. அதாவது வேலை நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ಅದು ಪಾಠ ಕೆಲಸ ஆனா ನಡೀತಿದೆ. நைட்டு 12 மணிக்கு எழுந்திருச்சு வேதம் வாசித்து ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಸತ್ಯ ಓದುತ್ತಾರೆ. அவ்வளவும் ஜீவன்க, ಅಷ್ಟು ಜೀವ, அவ்வளவும் உங்களுக்கு ஆசீர்வாதம். ಅಷ್ಟು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ. நீங்க வசனம் வாசிக்க வாசிக்க பலன் அடைவீர்கள். ಈ ವಾಕ್ಯ ಓದುತ್ತಾ ಓದುತ್ತಾ ಬಂದಿದ್ದೀರಾ. அல்லேலೂயா. ஆசீர்வாதம் பெறுவீர்கள். ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತೀರಾ. யாரும் தலையில கைய வைக்க வேண்டாம். ಯಾರ ತಲೆ ಕೈ ಇಡಬೇಕಿಲ್ಲ. உங்களை தேடி எல்லாம் வரும். ನಿಮ್ಮ ಹುಡುಕಿಕೊಂಡು ಎಲ್ಲ ಬರುತ್ತದೆ. அல்லேலೂயா. ஏன்னா வேதம் ಯಾಕೆ ಸತ್ಯವೇದ ಅವರೇ, அவர்தான் வேதம், ಅವರೇ ಸತ್ಯವೇದ, வேதம் தான் அவர், ವೇದ್ಯವೇ ಅವರು. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இது உயிர் அடைந்து விட்டது. ಇದು ಜೀವ ಹೊಂದಿಕೊಂಡಿದೆ. நமக்கு உயிராய்
உயிரடைந்து விட்டது. ಈ ವಾಗ್ದಾನ ನಮಗೆ ಜೀವವಾಗಿದೆ. ஆதலால் அது உங்கள் குடும்பத்தில் வந்து பலிக்கும். ಅದು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಂದಿರುತ್ತದೆ, நிறைவேறிಯೇ தீரும். ನೆರವೇರುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ, அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் ಆದ್ರಿಂದ ஆபிரகாம் ಅಬ್ರಾಮನು தன் சகோதரன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, ಗಮನವಾಗಿ ಕೇಳಿ, தயவு செய்து நேரத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ದಯವಿಟ್ಟು ಸಮಯ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. அல்லேலೂಯಾ. இப்படி வசனம் கேட்காததுன்னா ಈ ರೀತಿ ವಾಕ್ಯ ಕೇಳದಿದ್ದರಿಂದ லட்சம் பேர் கூடினாலும் ಲಕ್ಷ ಜನ ಕೂಡಿದರು, பரலோகத்துக்கு போகிறவர் 90% கூட இருக்கா, ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋ 90% 10% தானே இருக்கும். 10% ಇರುತ್ತದೆ. சும்மா நான் கும்பல பார்க்காதவன் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. 1931 1932 50 பிறந்தே 50 ಹುಟ್ಟಿದರು. அந்த நாட்களிலேயே ಆ ದಿನಗಳಲ್ಲಿಯೇ 400 பேர் 500 பேர் கூடி ஆராதித்து திருவிருந்து நடத்தின சபையினுடைய ஊழியக்காரனுடைய பிள்ளைதான். 450 ಜನ ಸೇರಿಸಿದರು. அந்த காலங்களிலே அவ்வளவு பேர் கூடினார்கள். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಜನ ಸೇರಿದರು. இப்ப கூடுறது ஒண்ணும் பெருசு இல்ல. ಈಗ ಒಂದು ದೊಡ್ಡದಲ್ಲ. அல்லேಲೂಯಾ. பரலோகத்துக்கு போறது யார்? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಯಾರು? ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳುತ್ತಾರೆ. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பேர்? ಇಷ್ಟೇ ಜನ, ಎಷ್ಟು ಜನ? அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே நடத்திட்டு வந்தது, ಮೋಸೆ ನಡೆಸಿಕೊಂಡು 6 ಬಂದಿದೆ. லட்சம் புருஷர்கள், 6 ಲಕ್ಷ ಗಂಡಸರು, லட்சம் ஸ்திரீகள், ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಸ್ತ್ರೀಯರು, 20 ವಯಸ್ಸುக்கு ಉಟ್ಪಟ್ಟவர்கள், 20 ವರ್ಷ ಮೇಲೆದವರು, 50 ವಯಸ್ಸುக்கு ಮೇಲ್ಪಟ್ಟவர்கள், 50 ವರ್ಷ ಮೇಲೆದವರು ಕಣಕಲೆ ಬರವಿಲ್ಲ, ಈ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಸೇರಿದರೆ கிட்டத்தட்ட 39 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 39 ಲಕ್ಷ ಅಧಿಕವಾಗಿ செங்கடலிலே கடந்து விட்டார். ಮೋಸೆ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಹಾದು ಮಾಡಿಬಿಟ್ಟ. ಆದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ போனது யார்? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿದವರು ಯಾರು? ಮೋಸೆ முதற்கொண்டு, ಮೋಸೆ ಮೂಲಕವಾಗಿ அல்லேலೂಯಾ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನங்கள் ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಯೇಸು ಬರುವವರೆಗೂ, ಯೇಸು ಬರುವ ತನಕ ನ್ಯಾಯಪ್ರಮಾಣ ಕಾಲத்தில், ಆ ನ್ಯಾಯಪ್ರಮಾಣ ಕಾಲದಲ್ಲಿ ವೇದಂ ಕೈಯಲ್ಲಿ இருந்தது. ಈ ಸತ್ಯವೇದ ಕೈಯಲ್ಲಿ ಇತ್ತು. ಯೆಶಾಯ, ಯೆರೆಮೀಯ, ಕೀರ್ತನೆ, ಆದಿಕಾಂಡ, 5 ஆகமங்களும் ಈ ಆಗಮಗಳು கையில் இருந்தது. ಅವರ ಕರದಲ್ಲಿ ಇತ್ತು. ஒருவனும் பரலோகம் போகவில்லை, ಒಬ್ಬರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ. அல்லேலೂಯಾ. ನ್ಯಾಯಪ್ರಮಾಣ ಕಾಲத்தில், ನ್ಯಾಯಪ್ರಮಾಣ ಕಾಲದಲ್ಲಿ ஒரு ಮನುಷ್ಯன் ಪರಲೋಕಕ್ಕೆ போனான். ಒಂದೇ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದನು. ಅವನ ಹೆಸರೇನು? ಎಲಿಯಾ. ಎಲಿಯಾ. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ, அல்லேலூயா. அல்லೇಲೂಯಾ. ஆனால் இயேசು கிறிஸ்துவோ ಆದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நம்மை ரட்சித்து ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ எத்தனை பேர்களை ಎಷ್ಟು ಜನರನ್ನು ಪರದೇಶಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗಿ ಅವರು ಪರದೇಶಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. நாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ನಾವು ಜೀವದೊಂದಿಗೆ ಎತ್ತಲ್ಪಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அல்லேலூயா. தினந்தோறும் சொல்லுங்கள், ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, மரணம் இல்லை, ಮರಣವಿಲ್ಲ, நமக்கு மறுரூபமே, ನಮಗೆ ಮರುರೂಪವೇ. அல்லேலೂಯಾ. நாம் உயிரோடு ನಾವು ಜೀವದೊಂದಿಗೆ எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ತೆಗೆದಲ್ಪಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ. லோத்துக்காக ஆபிரகாம் ಜெபித்தான், ಲೋತಗಾಗಿ ಅಬ್ರಾಮ್ ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು, பரிந்து பேசினான், ಅವನು ಮಾತಾಡಿದನು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அது ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, லோத்துக்காக ಲೋತನಿಗಾಗಿ 5 ರಾಜಾக்களோடு 5 ರಾಜರೊಂದಿಗೆ ಯುದ್ಧம் செய்தான், ಯುದ್ಧ ಮಾಡಿದನು, ஜெயம் பெற்றான். ಜಯ ಹೊಂದಿಕೊಂಡನು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. இப்பேற்பட்ட மனிதன் ಈ ರೀತಿಯ ಮನುಷ್ಯನು தன்னுடைய தலைமுறைகளுக்காய், ತನ್ನ கொள்ளுங்கள், ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, தலைமுறைகளுக்காய் ತನ್ನ ಸಂತತಿಯವರಿಗೆ பேசவில்லை, ತಿರುಗಿ ಮಾತಾಡಲಿಲ್ಲ, வேண்டுதல் செய்யவில்லை, ಬೇಡಿಕೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. அல்லேಲೂಯಾ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் ಆದ್ರಿಂದ இஸ்ரவேல் ஜனங்களுடைய கதி ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಗತಿ 400 ಆಂಡುಗಳು, 400 ವರ್ಷಗಳು, 40 ವರ್ಷ ಅಲ್ಲ, 40 ವರ್ಷವಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. 4 ಮಾಸ ಅಲ್ಲ, 4 ತಿಂಗಳಲ್ಲ, 4 ವರ್ಷ ಅಲ್ಲ, 4 ವರ್ಷವಲ್ಲ, 400 ಆಂಡುಗಳು ಅಡಿಮೆಗಳಾಗಿ 400 ವರ್ಷಗಳು ಗುಲಾಮರಾಗಿದ್ದಾರೆ. ಮನಿದನ್ ಪರಿந்து பேசாததினா, ಒಂದು ಮನುಷ್ಯನು ಮಾತಾಡಲಿಲ್ಲ. ಕರ್ತರಾಗಿಯ ಯೇಸು, ನಮ್ಮ ಕರ್ತ ಯೇಸುವು ಉಯಿಲೆ ಎಳೆದನವರು, ಆ ಪತ್ರವನ್ನು ಬರೆದವರು, ಅವರು ಉಯಿರ್ ಬಿಟ್ಟದனால், ಅವರು ಜೀವ ಬಿಟ್ಟದರಿಂದ வேதாகமமாகிய உயில் ಈ ಸತ್ಯವಾಗಿರುವ ಪತ್ರ உயிரடைந்தது. ಈ ನಿಮಗೋಸ್ಕರ ಜೀವ ಹೊಂದಿದೆ. ಆದರೂ அருமையான இரட்சகராகிய இயேசு, ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ஆபிரகாமிலும் பெரியவர், ಅಬ್ರಾಮನಿಗೆ ದೊಡ್ಡವರು, நமக்காக வேண்டுதல் செய்கிறார், ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம், ರೋಮ 8 எடுத்துக்கொள்ளுங்கள், ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ரோமர் 8ஆம் அதிகாரம், ರೋಮ 8 ಬರೆದ 8ನೇ ரோமர் 8ஆம் அதிகாரம், ರೋಮ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 32 ವಾಸಿಯುங்கள். 32 ಓದಿರಿ. ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ಉಳಿಸಿಕೊಳ್ಳದೆ ಆತನನ್ನು ನಮಗೆಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟನಲ್ಲ. ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಸಮಸ್ತವು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸದೇ ಇರುವನೇ.
தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ನೋಡದೆ நமக்காக மரணத்தில் ஒப்பு கொடுத்தார். ನಮಗೋಸ್ಕರ ಮರಣಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. அவருடைய மரணத்தை நிமித்தம் ಅವರ ಮರಣದ ನಿಮಿತ್ತ மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களும் ಬೇರೆ ಎಲ್ಲಾ ವಾಗ್ದಾನವು இந்த ஃபைல் ಈ ಪತ್ರದಲ್ಲಿರುವ இந்த உயில் ಈ ಪತ್ರದಲ್ಲಿರುವ அனைத்தும் உங்கள் வாழ்க்கைகள், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளிடத்தில், தலைமுறைகளிடத்தில் நிறைவேறியே தீரும். ಇದೆಲ್ಲವೂ ನಿಮ್ಮ ಹತ್ರ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಹತ್ರ ಹಿರಿಯರ ಎಲ್ಲ ನಡೀತದೆ. எல்லாவற்றையும் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார். ಬೇರೆ ಎಲ್ಲದನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. 33 வாசியுங்கள். 33 ಓದಿರಿ. வாசியுங்கள். ಓದಿರಿ. ದೇವರು ಅಂದುಕೊಂಡವರ ಮೇಲೆ ಯಾರು ತಪ್ಪು ಹೊರಿಸುವಾರೋ அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. யாரால் நம்மளை குற்றப்படுத்த முடியும்? ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು அல்லேலூಯಾ. தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார். ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. 34 வாசியுங்கள். ಅಪರಾಧಿಗಳು ஆபிரகாம் செய்யாத ஒன்றை ಅಬ್ರಾಮನು ಮಾಡದ ಒಂದನ್ನು இரட்சகராகிய இயேசು என்ன செய்திருக்கிறார் பாருங்கள். வாசியுங்கள். ಅಪರಾಧಿಗಳೆಂದು ನಿರ್ಣಯಿಸುವವರು ಯಾರು? ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದಲ್ಲವೇ ಜೀವಿತನಾಗಿ ಎದ್ದು ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿದ್ದು ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. நமக்காக அவர் என்ன செய்கிறாரா? ನಮಗೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ ಹೇಳಿರಿ? என்ன செய்கிறார்? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? வேண்டுதல், ಬೇಡುವಿಕೆ. பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? ಸಂತತೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஆபிரகாம் தன் ஜனங்களுக்கு செய்யாததை ಅಬ್ರಾಮ ತನ್ನ ಜನರಿಗೆ ಮಾಡಿದ. சகோதரனே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, குடும்பமே, ಪ್ರೀತಿಯ ಕುಟುಂಬವೇ, சபையே, ದೇವರ ಸಭೆ, ನಿಮಗಾಗಿ ரத்தம் சிந்தினவர், ರಕ್ತ ಸುರಿಸಿದವರು, பாடுபಟ್ಟவர், ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕಷ್ಟಪಟ್ಟವರು, வெற்றி சிறந்தவர், 3 ದಿನದಲ್ಲಿ ಎತ್ತವರು, எழுந்தவர், ಜೀವದೊಂದಿಗೆ ಎದ್ದವರು, பரிந்து பேசுகிறார். ನಿಮಗೋಸ್ಕರ ಬೇಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರಿಂದ குற்றப்படுத்துகிறவன் யார்? ನಮ್ಮ ತಪ್ಪು ತೋರಿಸುವವರು ಯಾರು? நம்மை அழிவுக்கு ஒப்புக்கொடுக்கிறவன் ಯಾர்? ನಮ್ಮ ನಾಶಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವವರು ಯಾರು? என்றாலும், ಈಗ ಮಾಂತ್ರಿಕವಾದರು, செய்வினை என்றாலும், மாந்திரிகம் என்றாலும், ಮಂತ್ರವೆಂದರು ಏನು? எரிச்சலோ, யுத்தமோ, வெள்ளம் புரண்டு வந்தாலும், ಏನೇ ಕಷ್ಟ ಬಂದರು, கடந்து வந்தாலும், ಅಗ್ನಿ ಹಾದು ಬಂದರು, தேவன் உங்களை காக்க வல்லவர். ದೇವರು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಶಕ್ತರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கரங்களை தட்டி தேவனை துதி. அற்புதமான தேவனை நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறீர்கள். ನೀವು ರಕ್ಷಕನಾಗಿ ಹೊಂದಿದ್ದೀರಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உயில் ಪತ್ರ எழுதினவன் உயிரோடு இருந்தார். ಜೀವದೊಂದಿಗಿದ್ದರು. உயிருக்கு உயிர் இல்லை. ಜೀವಕ್ಕೆ ಜೀವ ಇಲ್ಲ. உயிலை எழுதின மனிதன் ಆ ಪತ್ರ ಬರೆದವ ಮನುಷ್ಯನು உயிர் விட்டால் ಜೀವ ಬಿಟ್ಟರೆ உங்களுக்கு பலன் உண்டு. ನಿಮಗೆ ಫಲ ಉಂಟು. இரட்சகர் ನಮ್ಮ ರಕ್ಷಕನು நமக்காக சிலுவையில் மரித்தார். ನಮಗೋಸ್ಕರ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால் நாம் பிழைத்திருக்கிறோம். ಅದನ್ನ ಜೀವಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு இரட்சகர் நம்மீட்பர். இயேசு இரட்சகர் நம்மீட்பர். இயேசு இரட்சகர் நம்மீட்பர். இயேசு இரட்சகர் நம்மீட்பர். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நமக்காக ಅವರು ನಮಗಾಗಿ மீட்பரானார். ಕುರುಬನಾದರು. நம்மளுடைய மீட்பரானார். ನಮ್ಮ ಕುರುಬನಾದರು. நம்மளை சீக்கிரமாய் வந்து ನಮಗೆ ಬೇಗಾಗಿ ಬಂದು அவர் தன்னோடு சேர்த்துக் கொள்ள ಅವರು ತನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபையே ஆயத்தமாக. ಸಭೆಯ ಸಿದ್ಧತೆಯಾಗಿರಿ. திருச்சியிலே ತಿರ್ಚಿಯಲ್ಲಿ நான் 1950வது வருடம் பிறந்தேன். 1950 ವರ್ಷದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பிறந்த இடம் ಪಾಸ್ ಹುಟ್ಟಿದ ಸ್ಥಳ இப்பொழுது ஒரு ஆலயமா இருக்கிறது. ಈಗ ಒಂದು ಆಲಯವಾಗಿದೆ. அது ஐபிசி என்னுடைய தகப்பன் ಪಾಸ್ಟರ್ ತಂದೆ அல்லேலூயா ஐபிசிஐ ஆரம்பித்த IPS ಪ್ರಾರಂಭಿಸಿದ தமிழ்நாட்டில் வித்திட்ட ಸಭೆ ತಮಿಳಿನಲ್ಲಿ ಸಭೆ ஒரு மூத்த முதல் தேவனுடைய ஊழியக்காரன் ಒಂದು ಹಿರಿಯ ಸೇವಕ ಮೊದಲ ಅಪೊಸ್ತಲರು. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இருந்த இடத்தில் ಅವರು ಇದ್ದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ 1950 பிறந்தேன். ಅವರು 1950 ಹುಟ್ಟಿದರು. சகோதரர்கள் ಪಾಸ್ಟರ್ ಸಹೋದರರು பாளையங்கோட்டையிலும் ಪಾಲೆಕೋಟದಲ್ಲಿಯೂ அது தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் இருந்த காலங்களில் ಇದ್ದಂತ ಕಾಲದಲ್ಲಿ 3 ಸಹೋದರರು பிறந்தார்கள். 3 ಸಹೋದರರು ಹುಟ್ಟಿದರು. நானும் என் தம்பியும் ಪಾಸ್ಟರ್ ತಮ್ಮನು திருச்சி ಪಟ್ಟಣத்தில் பிறந்தோம். ತಿರುಚಿ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதற்காக சொல்கிறேன்? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳುತ್ತಾರೆ ಅಂದರೆ ಕಾಲ முதற்கொண்டு ಆ ಕಾಲ ಮೂಲಕವಾಗಿ வரைக்கும் ಇಲ್ಲಿಯವರೆಗೂ தகப்பனை பின்பற்றவும் ತಂದೆ ನಿಂಬಲಿಸಲು ಉಪದೇಶத்தில் நிலைத்திருக்கவும் ಆ ಉಪದೇಶ ನೆಲೆಯಾಗಿರಲು ஆவியானவர் எனக்கு பலன் கொடுத்து வருகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮಗೆ ಬಲ ಕೊಟ್ಟು ಬರ್ತಿದ್ದಾರೆ. ಆತ್ಮಗಳು
ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் நடத்த உதவி ನೂರಕ್ಕೆ ಲೆಕ್ಕ ಇಲ್ಲದ ಆತ್ಮರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. 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 அல்லேலೂயா. அல்லேலೂயா. அந்த நாட்களிலே ಆ ದಿನಗಳಲ್ಲಿ அந்த இடத்தில் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ என்னுடைய தகப்பனார் ಪಾಸ್ಟರ್ ತಂದೆಯಿಂದ அல்லேலூயா. அல்லேಲೂயா திருச்சியில இருந்து ತಿರುಚಿಯಿಂದ ಹಿಡಿದು நாகப்பட்டினம் ನಾಗಪಟ್ಟಣ வேளாங்கண்ணி ವೇಲಂಗಣಿ எத்தனை கிலோமீட்டர் ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? அல்லேலூயா. அல்லேலೂயா. 120 கிலோமீட்டர் 120 ಕಿಲೋಮೀಟರ್ 120. இங்க யாராவது ಇಲ್ಲಿ ಯಾರಾದ್ರು 80 கிலோமீட்டர் சைக்கிள் மீச்சிருக்கீங்களா? 80 ಕಿಲೋಮೀಟರ್ ಸೈಕಲ್ ತುಳಿದಿದ್ದೀರಾ? மீச்சிருக்கீங்களா? ಯಾರು ತುಳಿದಿದ್ದೀರಾ? அல்லேலூயா. 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 என்னுடைய தகப்பனார் ಪಾಸ್ಟರ್ ತಂದೆಯಿಂದ 120 கிலோமீட்டர் 120 ಕಿಲೋಮೀಟರ್ மாதம் ತಿಂಗಳು திருவிருந்து நடத்த போவார். ಕರ್ತನ ಭೋಜನ ನಡೆಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. எவ்வளவு கஷ்டம், ಎಷ್ಟು ಕಷ್ಟ, எவ்வளவு பிரயாசம், ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸ, நமக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இப்போ இருக்கிறது. ನಮಗೆ ಎಷ್ಟು ಸಂದರ್ಭಗಳು ಈಗ ಇದೆ. அல்லேலೂயா. சைக்கிள் ஸ்டவுட்டி மிதிச்சு ಸೈಕಲ್ ತುಳಿದು திருவிருந்து நடத்திட்டு ಕರ್ತನ ಭೋಜನ ನೆರವೇರಿಸಿ ஆத்துமாக்களை ஆதாயம் ಆತ್ಮಕ செய்து ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿ அந்த வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்தில் ಆ இருந்து ವೇಲಗ ನಾಗಪಟ್ಟಣದಿಂದ திரும்பி திருச்சிக்கு வர ತಿರುಗಿ ಟಿರ್ಚಿಗೆ ಬರಲು கிட்டத்தட்ட 20 நாட்கள் எடுத்துக்கொள்ளுவார். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ அந்த 25 ದಿನಗಳು பட்டணங்கள் வர வழிகளில் எல்லாம் ಆ ಪಟ್ಟಣ ಬರೋದರಗಳೆಲ್ಲ சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದಾರೆ. பிரசங்கித்த இடங்களெல்லாம் சபைகள் உண்டாக்கப்பட்டது. ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ಸಭೆ ಉಂಟಾಗಿದೆ. இன்றைக்கும் அந்த சபைகள் இருக்கிறது. ಇವತ್ತಿಗೂ ಆ ಸಭೆಗಳಿದೆ. நான் ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ಪಾಸ್ಟ್ ಒಂದಿನ ಒಂದು ಕೂಟಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದರು. நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் அந்த செய்தி கொடுக்க வந்தார். ನಾಗಪಟ್ಟಣದಿಂದ ಸೇವಕರು அங்கே ಅಲ್ಲಿ அந்த கூட்டத்தை முன்னின்று நடத்துகிறவர்கள் ಆ ಕೂಟ ಮುಂದೆ ನಿಂತು ನಡೆಸುವವರು என்னை கண்டதும் என்னை பார்த்ததும் ಪಾಸ್ಟ್ ನೋಡಿದ್ದು என்னை கூப்பிட்டார்கள். ಪಾಸ್ಟ್ ಕೂಗಿದರು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. முன்னாடி வர சொல்லி ಮುಂದೆ ಬರ ಕೇಳಿ நான் இல்ல பரவாயில்ல. ಇಲ್ಲ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರು. அதுக்கு பிறகு ಅದ ನಂತರ அந்த ஊழியக்காரர் இடத்துல ಆ சொன்னார்கள், ಸೇವಕ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು, இந்த சபை ஆரம்பிக்க ಈ ಸಭೆ ಪ್ರಾರಂಭಿಸಲು அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. இவருடைய தகப்பன் தான் காரணம். ಇವರ ತಂದೆಯ ಕಾರಣ. இவருடைய தகப்பன், ಇವರ தாத்தா, ಇವರ ತಾತ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அவர் ஆச்சரியப்பட்டார். ಅವ್ರ ಆಶ್ಚರ್ಯ ಹೊಂದಿದರು. அவர் பேர் என்னன்னு ಅವರ ಹೆಸರು கேட்டார். ಅಂತ ಕೇಳಿದ್ರು. தம்பையா என்று சொன்னோம். ತಂಬು ಸೊಮೆಯ ಅಂದ್ರು. ಅಯ್ಯೋ அவ்வளவு பெரிய மனிதன், ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನು, உங்களுடைய தகப்பனா, ನಿಮ್ಮ ತಂದೆಯ. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க ஊர்ல வந்து திருவிருந்து நடத்தினவன், ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಬಂದು ಕರ್ತವ್ಯ வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்தில் ವೇಲಂಗಣಿ ನಾಗಪಟ್ಟಣದಿಂದ எங்கள் மூதாதைகளுக்கு, ನಮ್ಮ ಹಿರಿಯರಿಗೆ, என்னை நடத்தின ஊழியக்காரனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். ನನ್ನ ನಡೆಸಿ ಸೇವಕರಿಗೆ ಜ್ಞಾನಸ್ನಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இவ்வளவு பெரிய மனிதன், ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನು இத்தனை மைல் டிராவல் பண்ணி சைக்கிள்ல ಇಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ಸೈಕಲ್ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಿ வந்து ತಿಂಗಳು ಬಂದು திருவிருந்து நடத்தி ಕರ್ತನ ಭೋಜನ ನೆರವೇರಿಸಿ எங்கள் குடும்பங்களை நடத்தினபடி ನನ್ನನ್ನು ಕುಟುಂಬ ನಡೆಸಿದಿಂದಲೇ நான் ರಕ್ಷಿக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியக்காரனாய் இருக்கிறேன். ನಾನು ರಕ್ಷಣೆ ಈಗ ಸೇವಕನಾಗಿದ್ದೇನೆ. ನನ್ನ ಮನೆಗೆ ಬಂದರು. எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார். ಮನೆಗೆ ಬರಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟರು. அழைத்து கொண்டு வந்து ಮನೆಗೆ ಕರೆಕೊಂಡು ಬಂದರು. அவர் இருந்த ஆலயம் இருக்கா என்று கேட்டார். ಅವರು ಇದ್ದಂತ ಆಲಯ ಇದೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. என்று சொன்னேன். ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದರು. ஆலயத்துக்கு வந்தார். ಆಲಯಕ್ಕೆ ಬಂದರು. ஆலயத்தை பார்த்தார். ಆಲಯ ನೋಡಿದರು. கோ என்று அழ ஆரம்பித்தார். ಅವರು ಹತ್ತರು. அவர் அழுதார். ಅವರು ಹತ್ತರು. அவர் நல்ல இன்சூரன்ஸ், ಒಳ್ಳೆ ಇನ್ಸೂರೆನ್ಸ್, லைஃப் இன்சூரன்ஸ், ಲೈಫ್ ಇನ್ಸೂರೆನ್ಸ್, லைஃப் இன்சூரன்ஸ்லே ಇಂಡಿಯನ್ ಲೈಫ್ ಇನ್ಸೂರೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ நல்ல மேலான அதிகாரியாய் ಒಂದು ಮೇಲಧಿಕಾರವಾಗಿ வேலை செய்து ಕೆಲಸ ಮಾಡಿ ஊழியத்தை ಸೇವೆಯನ್ನು வேலையை ரிசைன் பண்ணி ಕೆಲಸವನ್ನು ರಿಸೈನ್ ಮಾಡಿ ஊழியத்துக்கு வந்த ಸೇವೆಗೆ ಬಂದಂತ ஒரு தேவனுடைய மனுஷன். ಒಬ್ಬ ದೇವನ ಮನುಷ್ಯ. அல்லேலூயா. 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 அந்த ஆலயத்தின் ಆಲಯದ வாசற்படி அந்த ரோட்ல இருந்து இறங்கி வந்தா ಆ ರೋಡಿಂದ ಇಳಿದು ಬಂದರು. ஆலயத்தை பார்த்தா ಆಲಯ ನೋಡಿದರು. ஆலயத்துக்கு முன்பாக ಆಲಯದ ಮುಂದೆ தரையில் பேண்ட் ஷர்ட்டோட குப்புற விழுந்தார். ಪ್ಯಾಂಟ್ ಸೌಂಟಿನೊಂದಿಗೆ ಬಿದ್ದರು. அவர் அழுதார். ಹತ್ತರು. இப்பேற்பட்ட ஒரு மனிதன் ಈ ರೀತಿ ಒಂದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ என் ஊரை தேடி, ನಮ್ಮೂರು ಹುಡುಕಿ என் பட்டணத்தை தேடி வராதிருந்தால் ನಮ್ಮ ಪಟ್ಟಣ ಹುಡುಕಿ நான் ಬಂದಿದ್ದಾರೆ. இன்றைக்கு குடித்து வெறித்து பாவத்தில் அமிழ்ந்திருப்பேன். ನಾನು ಈ ಕುಡಿದು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುತ್ತದೆ. என்னை ரட்சிக்கும்படி ನನ್ನ ರಕ್ಷಿಸಬೇಕೆಂದು தோமாவை அனுப்பின என் இரட்சகராகிய இயேசு, ತೋಮನ ಕಳಿಸಿದ இந்த ಯೇಸು, அருமையான தாசனை அனுப்பினதினால் ಈ ಪ್ರೀತಿ ದಾಸನ ಕಳಿಸಲಿಂದ நானும் என் குடும்பமும் பிழைத்திருக்கிறோம். ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬ ಜೀವನದಿಂದ எங்கள் ಇದ್ದೇವೆ. பட்டணத்திலே ஆலயம் உண்டு, ನಮ್ಮ ಪಟ್ಟಣದ ಆಲಯ ಉಂಟು, ஆத்துமாக்கள் உண்டு. ಆತ್ಮಗಳು ಉಂಟು. இதற்கெல்லாம் காரணம் இந்த மனிதனுடைய கண்ணீர், ಇದೆಲ್ಲ ಕಾರಣ ಮನುಷ್ಯನ அவருடைய ಕಣ್ಣೀರು, பிரயாசம், ಅವರ ಪ್ರಯಾಸಗಳೇ.
அழுதார். ಹತ್ತರು என்னை கட்டி பிடித்து அழுதார். ಪಾಸ್ಟರ್ ದಬ್ಬಿದ ಅಳಿದರು. இப்படிப்பட்ட மனுஷனுடைய சந்ததியை ಈ ರೀತಿ ಮನುಷ್ಯ ಸಂತತಿಯೇ பார்க்க எனக்கு உதவி செய்த தேவனை ಈ ஸ்தோத்தரித்தார். ನೋಡಿದ ಮನುಷ್ಯ ಸ್ತೋತ್ರ அவருடைய ಸಲ್ಲಿಸಿದರು. அடுத்த தலைமுறை இருக்கிறது என்று சொன்னேன். ಅವ್ರ ಹಿಂದೆ ತಲೆ ಇದೆ. என் பிள்ளைகளையும் பார்த்து ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ சந்தோஷப்பட்டு ಸಂತೋಷ ಹೊಂದಿ அங்கே இருந்து ಅಲ್ಲಿ ಇದ್ದು அடுத்த நாள் தான் கடந்து போனார். ಮಾರನೇ ದಿನವೇ ವಾದು ಹೋದರು. இதுதான் எங்களுடைய சரித்திரம். ಇವರೇ ಅವರ ಚರಿತ್ರೆ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை, ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ஆனால் ಆದರೂ எழுதப்படாத நிருபமாய் ಬರೆಯಲ್ಪಡದ ಪತ್ರಿಕೆಯಾಗಿ ಪುಸ್ತಕವಾಗಿ என் தகப்பன் ಪಾಸ್ಟರ್ ತಂದೆ நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಜೀವನ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த ஊழியம் மகத்துவமானது, ಈ ಸೇವೆ ಮಹತ್ವ ಉಳ್ಳದು, நித்தியத்துக்குரியது. ಇದು ನಿತ್ಯಕ್ಕಿರುವುದು. பிரசங்கிக்கிற நான் ಪ್ರಸಂಗಿಸುವ ನಾವು பரலோகம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். ಪರಲೋಕದೊಳಗೆ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನು. அப்போஸ்தலனாகிய ಪೌಲ್ சொல்லுவது போல ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ನಿಲುವಲ್ಪಟ್ಟಿದೆ. தைரியமாய் சொல்லுகிறேன், ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. பரலோகம் வரைக்கும் கடந்து போனேன். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹಾದು ಹೋದರು. ரட்சகருடைய பாதத்தை பார்த்தேன். ರಕ್ಷಕನ ಪಾದವನ್ನು அந்த ನೋಡಿದರು. காயத்தை கண்டபோதுதான் ಅವರ ಗಾಯವನ್ನು ಕಂಡಾಗಲೇ ಇವರೇ ಯೇಸು ரட்சகர், ನನ್ನ ರಕ್ಷಕನು, என் ஆண்டவராயிருக்கிறார் ನನ್ನ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. கதறின போது ಅದು ಹತ್ತಾಗ அங்கிருந்து என் ஜீவன் ಅಲ್ಲಿಂದ ನನ್ನ ಜೀವ என் சரீரத்துக்குள் ಅವರ வந்தது. ಶರೀರಕ್ಕೆ ಬಂದಿತ್ತು. நான் பிரித்தெடுக்கப்படும் போது, ಅವ್ರು ಬೇರ್ಪಟ್ಟು ಎತ್ತಾಗ, நான் மேலே போகும்போது ಅವ್ರ ಮೇಲೆ ಹೋಗುವಾಗ என்னுடைய சரீரத்தை பார்த்தேன். ಅವರ ಶರೀರವನ್ನು ನೋಡಿದರು. அந்நிய கண்கள் அல்ல, ಅನ್ಯ ಕಣ್ಣಿನಿಂದ, ஆவிக்குரிய கண்களினால் ಆತ್ಮದ ಕಣ್ಣಿನಿಂದ என்னுடைய சரீரம் சேவத்தில் உட்கார்ந்திருந்தது. ಅವರ ಶರೀರ ಚೇಳ ಕೂತಿತ್ತು. மரண அவஸ்தை வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். ಮನವ್ಯಸ್ಥ ರೋಗದಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದರು. 21 நாட்கள் வியாதி. 21 ದಿನಗಳ ರೋಗ. யார் எனக்காக ஜெபித்தது? ಯಾರು ಪಾಸ್ಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದು? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் தகப்பன் இல்லை. ಪಾಸ್ ತಂದೆ ಇಲ್ಲ. எந்த ஊழியக்காரருக்கு நான் போன் ಯಾವ பண்ணவில்லை, ಸೇವಕರಿಗೂ ಫೋನ್ ಮಾಡಲಿಲ್ಲ, அழைக்கவில்லை. ಕರೆಯಲಿಲ್ಲ. என் ரட்சகர், ನಮ್ಮ ರಕ್ಷಕನು, உங்களை மீட்டவர், ನಿಮ್ಮ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದವರು என்னை தேடி வந்தார். ಅವ್ರು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. நீ மரிக்க வேண்டாம், ನೀ ಸಾಯಬೇಡ. கர்நாடகாவில் ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ சபை ஆரம்பிக்க வேண்டும், ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. ஆத்துமகளை ஆதாயம் செய்ய வேண்டும், ಆತ್ಮಕ್ಕೆ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಬೇಕು. அநேக சபைகள் உண்டாக வேண்டும், ಅನೇಕ ಸಭೆಗಳು ಉಂಟಾಗಬೇಕು. நீ பிழைத்திரு என்று சொல்லி ನೀ ಜೀವದೊಂದಿಗಿರಿ ಅಂತ ಹೇಳಿ எனக்கு ஜீவன் கொடுத்தார். ಪಾಸ್ಗೆ ಜೀವನ ಕೊಟ್ಟರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் எல்லா தரிசனங்களையும் சொல்ல நேரமில்லை. ಎಲ್ಲ ದರ್ಶನ ಹೇಳಲು ಸಮಯವಿಲ್ಲ. சபையின் சரித்திரம், ಸಭೆಯ ಚರಿತ್ರೆ, என்னுடைய தகப்பன் 25வது வயதில் ஆரம்பித்த ஊழியம், ಪಾಸ್ ತಂದೆ 25ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿದ கன்னியாகுமரி ಸೇವೆ, மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், ತಿರುನೆಲ್ವೇಲಿಯಾಗಲಿ, தூத்துக்குடி மாவட்டம், ತೂಟುಕುಡಿಯಾಗಲಿ, விருதுநகர், கோவில்பட்டி, ಕೋವಿಲ್ಪಟ್ಟಿ, காளையார் கோயில், ದಾಯಲ್ ಕೋವಿಲ್ எல்லா ஊழியம் செய்து ಎಲ್ಲ ಸೇವೆ ಮಾಡಿ அவர் கால் வைக்காத தமிழ்நாடே கிடையாது. ಅವರು ಕಾಲಿಡದ ಸ್ಥಳ இந்த ತಮಿಳುನಾಡು ಇಲ್ಲ. கர்நாடகா முதற்கொண்டு ಈ ಕರ್ನಾಟಕ ಮೂಲಕವಾಗಿ அவர் கடந்து வந்தார். ಅವರು ಹಾದು ಬಂದರು. ஆந்திராவுக்கு கடந்து போனார், ಆಂಧ್ರಕ್ಕೆ ಹಾದು ಹೋದರು, தெலுங்கானாவுக்கு கடந்து போனார், ತೆಲಂಗಾಣಕ್ಕೂ ಹಾದು ಹೋದರು, பல ஸ்டேட்களுக்கு, ಅನೇಕ பல ಸ್ಟೇಟ್ಗಳಿಗೆ, இடங்களுக்கு கடந்து போனார். ಅನೇಕ ರಾಜ್ಯಗಳಿಗೆ ಹೋದರು. ரத்தத்தை சிந்தின ಆ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ இயேசுவுக்காக ஊழியம் செய்தார். ಯೇಸುಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பேற்பட்ட தேவனுடைய ಆ ರೀತಿಯ ದೇವ ಮನುಷ್ಯನ குடும்பம்தான் ಕುಟುಂಬವೇ இந்த பட்டணத்தில் வந்து ஊழியத்தை ಈ ஆரம்பித்தார். ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಬಂದು ಸೇವೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் உங்களை கைவிட மாட்டார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. நான் இன்று இருப்பது போல ಪಾಸ್ಟರ್, உங்களையும் வருக வரைக்கும் ನೀವು ಬರುವ ತನಕ ನಿಲ್ತೀರಾ. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶ್ರಯಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. திருச்சிலே உண்டாக்கின அந்த சபை ಪಿಚ್ಚಿಲ ಉಂಟು ಮಾಡಿದ ಸಭೆ இன்றைக்கும் இருக்கிறது. ಇವತ್ತಿವರೆಗೂ ಇದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் தகப்பன் வேறொரு சபையை கட்டினார். ಪಾಸ್ಟರ್ ತಂದೆ ಬೇರೆ ಸಭೆ ಕಟ್ಟಿದರು. 270 சபைகள் என்னுடைய தகப்பன், என்னுடைய தகப்பனார், ಪಾಸ್ಟರ್ ಸಭೆ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. இவருடைய தாத்தா. ಇವರ ತಾತ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு நாளும் அவர் பெருமையாய் வாழ்ந்ததில்லை. ಒಂದು ದಿನ ரொம்ப எளிமையான மனிதன். ತುಂಬಾ ಕುಳ್ಳಾದ ಮನುಷ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல ஆங்கில அறிவுடையவர், ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿಗಳು, மலையாள அறிவு உண்டு. ಮಳೆಯಲ್ಲಿ ತಿಳುವಳಿಕೆ ಉಂಟು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நல்ல தெலுங்கு பேசுவார். ಅವರು ತೆಲುಗು ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆங்கிலத்தில் சரளமாய் பேச எழுத படிக்க தெரிந்தவர். ಆಂಗ್ಲವನ್ನು ಕತ್ತಲಿಸಿ ಮಾತಾಡುವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனாலும் ಆದರೂ தாழ்மையோடு ஜனங்களை சந்தித்தார். ತಾಳ್ಮೆಯುಳ್ಳ ಜನರ ಸಂಧಿಸಿದರು. அதனால்தான் 270 சபைகளை தமிழ்நாட்டில் உண்டாக்க முடிந்தது. 720 ಸಭೆ ತಮಿಳು ಉಂಟು ಮಾಡಿದರು. கர்நாடகாவில் கால் வைத்த இடம், ஆந்திராவில் கால் வைத்த இடம், ಆಂಧ್ರದಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟ ಸ್ಥಳ, தெலுங்கானா பாண்டிச்சேரியிலே கால் வைத்த இடம், ತೆಲಂಗಾಣ ಪಾಂಡಿಚೇರಿ ಕಾಲಿಟ್ಟ ಸ್ಥಳ, முழுவதும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ಪೂರ್ತಿ ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. அங்கே சபைகள் உண்டாக்கப்பட்டது. ಅಲ್ಲಲ್ಲಿ ಸಭೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. அங்கே ஊழியர்கள் எழும்பினார்கள். ಅಲ್ಲಲ್ಲಿ ಸೇವಕರಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதலால் உங்களை கைவிட
கைவிட மாட்டார். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. சில ஆண்டுகளே தான் உண்டு. ಇನ್ನು ಕೆಲವು ತಿಂಗಳ ಕಾಲಗಳು ಉಂಟು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிபி 1ஆம் நூற்றாண்டு இயேசு பிறந்திருந்த என்றால் ಕ್ರಿಸ್ತಪೂರ್ವ 1ರಿಂದ ಹುಟ್ಟಿದರೆ 2000 முடிஞ்சிருக்கணும். 2000 ಮುಗಿಸಬೇಕಾಯ್ತು. இப்ப என்ன ஆட்சி நடக்கணும்? ಈಗ ಏನ್ ನಡಿಬೇಕು? 1000 ವರ್ಷ அரசாட்சி நடக்கணும். 1000 ವರ್ಷಗಳು ಇದೆ. 1000 ವರ್ಷ அரசாட்சி நடக்குது. 1000 ವರ್ಷಗಳು ನಡೀತಿದೆ. அக்கிரம அரசாட்சி நடந்துகிட்டு இருக்கு. ಅಕ್ರಮಗಳು ನಡೀತಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மரணம் தெருக்கள் தோறும் மரணம். ಮರಣ ಎಲ್ಲೇ ನೋಡು ಮರಣ. அக்கிரமம் பாவங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ಅಕ್ರಮ ಪಾಪಗಳು ತುಂಬಿಕೊಂಡಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது 2025 அல்லவே. ಇದು 2025 ಅಲ್ಲವೇ ಅಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 2000 ಆಗಲ್ಲ. 2000 ಆಗಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಭೆ 2000 ಆಗುம்போது ಸಭೆ 2000 இருக்காது. ಸಭೆ ಇರುವುದಿಲ್ಲ. இருக்க மாட்டீங்க. ನೀವು ಇರುವುದಿಲ್ಲ. எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ತಾನಾಗೆ எடுத்துக்கொள்ளப்படுவோம். ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. 7 வருஷம் 7 ವರ್ಷ ಪರಲೋಕದಲ್ಲಿ எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்மளை போல பரிசுத்தவான்கள் ತೆಗೆದುಕೊಂಡ ನಮ್ಮಂತ ಪರಿಶುದ್ಧರು 7 வருஷம் அங்க விருந்து நடக்கும். 7 ವರ್ಷ ನಡೀತದೆ. ಏನು ನಡೀತದೆ? என்ன நடக்கும்? தேவன் விருந்து கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ದೇವರು ಕೊಟ್ಟರೆ ಹೇಗಿರುತ್ತೆ ಇರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்க விருந்து நடக்கும். ಅಲ್ಲಿ ನಡೀತದೆ. இங்க 7 வருஷம் என்ன நடக்கும்? 7 ವರ್ಷ ನಡೀತದೆ. உபத்திரவ காலம், ಉಪದ್ರವ ಕಾಲ. ரத்த ஆறு ஓடும். ರಕ್ತ ಓಡುತ್ತದೆ. கோடிக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படுவார்கள். ಕೋಟಿಗಳೆಲ್ಲ ಮಕ್ಕಳು ಕೊಲೆ ಮಾಡುತ್ತಾರೆ. தப்பிக்கதான் இயேசுவினண்டை வாங்க. ಇದು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಯೇಸು ಹತ್ರ ಬನ್ನಿ. ಯೇಸು ಹತ್ರ ಬನ್ನಿರಿ. கொஞ்ச காலம், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ. நான் ரட்சிக்கப்பட்டேன். ಪಾಶ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ. 50ல பிறந்தேன். 50 ಹುಟ್ಟಿದರು. 75 வருஷம். 75 ವರ್ಷ. எத்தனையோ கஷ்டங்கள் பாடுகளை தாண்டி வந்திருக்கிறோம். ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳು ಪಾಡುಗಳು ದಾಟಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிள்ளைகள் 3 பேரும் மரணத்துக்குள்ளானார்கள். ಪಾಸ್ಟರ್ ಮಕ್ಕಳು 3 ಜನಕ್ಕೆ மனைவி மரித்தார். ಪಾಸ್ಟರ್ ಹೆಂಡತಿ ಸತ್ತರು. ஜெபத்தினால் எல்லாத்தையும் திரும்பி பெற்றுக்கொண்டு ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಎಲ್ಲ உங்களுடைய ஜெபத்திற்கும் பலன் உண்டு. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ಫಲ ಉಂಟು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு உதவி செய்வார். ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் புள்ள மரித்ததனாலோ, ಪಾಸ್ಟರ್ ಮಕ್ಕಳು ಸತ್ತದಿಂದಲೋ, மனைவி மரித்ததனாலೋ ಹೆಂಡತಿ ಸತ್ತದಿಂದಲೋ ஆரம்பிக்கவில்லை. ಸೇವೆ ಪ್ರಾರಂಭಿಸಲಿಲ್ಲ. பாட்டு எழுதவில்லை. ಪಾಠ ಎದಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனைவி பிழைத்ததனால் ஊழியம் ஆரம்பித்தேன். ಹೆಂಡತಿ ಉದರಿಂದ ಸೇವೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. ದೇವ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರ பிள்ளைகள் பிழைத்ததனால் ಮಕ್ಕಳು ಜೀವಿಸಿದಿಂದ பாட்டு எழுத ஆரம்பித்தேன். ಪಾಠಗಳ ಹಾಡುಗಳು. இந்த பாடல்களே ஜீவன் உண்டு. ಈ ಹಾಡುಗಳಿಂದ ಜೀವ ಉಂಟು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாட பாட நன்மை பெருகும். ಆಡುತ್ತಾ ಒಳ್ಳೆಯದು ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಕರ್ತನಾಗಿಯ ಯೇಸು ನಮ್ಮೋடு இருக்கிறார். ಕರ್ತನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. எல்லாம் வல்ல தேவனே, நீர் செய்ய நினைப்பதை தடை செய்ய முடியாதே. எல்லாம் உம்மால் கூடும், எல்லாம் உம்மால் ஆகும். எல்லாம் உம்மால் கூடும். ಸಾಧ್ಯ. எல்லாம் உம்மால் ஆகும். ಎಲ್ಲ ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯ. அவர் யார்? எல்லாம் அல்ல தேவன். ಎಲ್ಲ ಉಳ್ಳ ದೇವರು. யோபு சொல்கிறான். யோபன் ಹೇಳುತ್ತಾನೆ, ಸರ್ವ ಉಳ್ಳಮಿಲ್ಲ ದೇವன். ಸರ್ವ ಉಳ್ಳ ದೇವರು. ஹல்லேலூயா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ನೀವು ಸಕಲವನ್ನು ಮಾಡುವ ಶಕ್ತರು. செய்ய நினைத்தது தடைபடாது. ನೀವು ಮಾಡಿ ನಿಲ್ಲಿಸುವುದು ಸರಿಯಾಗುವುದು. 42ஆம் அதிகாரம் தான் இந்த பாட்டினுடைய அஸ்திபாரம். யோபನ ಆರಂಭ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. விசுவாசியே நீ பதறிடாதே, விசுவாசத்தா நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறிடாதே, விசுவாசத்தான் நீதிமான் பிழைப்பான். உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இந்த போன மாதம் மார்ச், ಕಳೆದ ತಿಂಗಳು ಮಾರ್ಚ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. 31 நாட்கள் 31 ದಿನ ಕಳೆಯಿತು. 4 ಪಾಡಲೆ எழுதினேன். 4 ಹಾಡನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. அதுதான் ಅದೇ ஒரு ಪಾಠ தான். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡೆ ಇದು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. 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 ವಿಶ್ವಾಸಿಯೇ, ವಿಶ್ವಾಸಿಯೇ ಪದರಿಡಾದೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಕಲಂಗಾದೆ, ಕಲಂಗಬೇಡ, ಭಯಪಡಾದೆ, ಭಯಪಡಬೇಡ, ಪದರಾದೆ, ಯೋಚಿಕಾದೆ, ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ, திகையாதே, ಭಯಪಡಬೇಡ, ಕಲಂಗಾದೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ದೇವನ್ உன்னோடு இருக்கிறார். ದೇವನೊಂದಿಗಿದ್ದಾರೆ. நீ பிழைப்பார். ನೀ ಜೀವನೊಂದಿಗಿದ್ದೀಯ. ವಿಶ್ವಾಸಿಯೇ, ನೀ பிழைப்பார். ನೀ ಜೀವನೊಂದಿಗಿದ್ದೀಯ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. உனக்கு ஜீவன் உண்டு. ನಿನಗೆ ಜೀವ ಉಂಟು. ಆಶೀರ್ವಾದம் ಉಂಟು. ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು. ಸಮಾಧಾನ ಉಂಟು. ಸಮಾಧಾನ ಉಂಟು. தளர்ந்த கைகள் திடப்படுத்துவார், தள்ளாடும் முழங்கால் பலப்படுத்துவார். தளர்ந்த கைகள் திடப்படுத்துவார். ஏசாயா 35. ஏசாயா 35. ஹல்லேலூயா. 5வது வசனம். அது 3வது வசனம். தளர்ந்த கைகள்
தேவன் திடப்படுத்துவார். தேவன் திடப்படுத்துவார். அல்லாடுகிற முழங்கால் பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்காய் ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ದಯவு செய்து ನೀವು ದಯವಿಟ್ಟು நீங்கள் செபியுங்கள். ನೀವುಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, முழங்கால் படியிட்டு செபியுங்கள். ಮೊಣಕಾಲಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. என்னுடைய மனை பிள்ளைகள் பிழைத்திருப்பதற்கு காரணம் ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಜೀವನದಲ್ಲಿ நான் ஊழியம் செய்தேன். ಅದು ಸೇವೆ ಮಾಡಿದೆ, பாஸ்டர் கிடையாது. ಅದು ಭಾಷೆ. அல்லேலூயா, ಅಲೆಲುಯಾ, ಅಲೆಲುಯಾ. அப்பொழுது என்னுடைய ஜெபத்தை கேட்டவர், ಆಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದವರು ஜெபத்தை கேட்டு ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ஆசೀರ್ವதிப்பார். ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ, வருமானத்தை ನಿಮ್ಮ ஆசೀರ್ವದಿப்பார். ವರಮಾನವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ, தொழிலை ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ, ஜோலிய வேலையை ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. மாப்பிசுகிற தொட்டி முதலாய், மாப்பிசுகிற தொட்டி, பால் பாத்திரம் முதலாய் ಪಾತ್ರ சகலவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ಸಕಲವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. என்னை ஆசீர்வதித்தவர் ನಮ್ಮ ಆಶೀರ್ವದಿಸಿದವರು உங்களையும் ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. தாவೀதை ஆசீர்வதித்தவர் ದಾವೀದನ ಆಶೀರ್ವದಿಸಿದವರು உங்களையும் ನಿಮ್ಮನ್ನು ஆசீர்வதிப்பார். ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஏனோக்கை ஆசீர்வதித்தவர் ಏನಕ್ಕೆ ಆಶೀರ್ವದಿಸಿದವರು உங்களையும் ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நோவாவை ஆசீர்வதித்தவர் ನೋವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದವರು உங்களையும் ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. எலியாவை ஆசீர்வதித்தவர் ಎಲಿಯನ ಆಶೀರ್ವದಿಸಿದವರು உங்களையும் ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. மோசேயும் ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನங்களையும் ಆಶೀರ್ವದಿத்தவர். ಮೋಸ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದವರು. ಯಾಬೇಸை ಆಶೀರ್ವದಿத்தவர். ರೋಗವಂತನ ಆಶೀರ್ವದಿಸಿದವರು. ಯಾಕೋಬೈ ಆಶೀರ್ವದಿತ್ತவர். ಯಾಕೋಬನ ಆಶೀರ್ವದಿಸಿದವರು. ಈಸಾಕೈ ಆಶೀರ್ವದಿತ್ತವರು. ಈಸಾಕನ ಆಶೀರ್ವದಿಸಿದವರು. ಯೋಸುವೈ ಆಶೀರ್ವದಿತ್ತವರು. ಯೋಶುವನ ಆಶೀರ್ವದಿಸಿದವರು. ದಾನಿಯೇಲೈ ಆಶೀರ್ವದಿತ್ತವರು. ದಾನಿಯೇಲನ ಆಶೀರ್ವದಿಸಿದವರು. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ನಿನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು படிப்பு முதற்கொண்டு ನಿಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮೂಲಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿப்பார். ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ವಾಕ್ಕು ಮಾರಾದவர். ವಾಗ್ದಾನ ಬದಲಾಗದವರು, ವಾಕ್ಕು ಮಾರಾದவர். ವಾಗ್ದಾನ ಬದಲಾಗದವರು. தீமை செய்ய வேண்டாம். ಕೇಡು ಮಾಡಬೇಡ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. நன்மை செய்வோம். ಒಳ್ಳೇದು ಮಾಡೋಣ, கண்ணீர் வடிப்போம். ಕಣ್ಣೀರು ಸುರಿಸೋಣ. உங்கள் குடும்பத்திற்காக ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ முழங்கால் படியிட்டு ஜெபி. ಮೊಣಕಾಲಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. இன்றைக்கும் ಇವತ್ತಿಗೂ 3 to 4க்குள் எழுந்திருக்கிறேன். 3 ಗಂಟೆ 4 ಗಂಟೆಗೆ ಎದ್ದಿದ್ದಾರೆ. காலையிலே 3 to ಬೆಳಗ್ಗೆ 3 ರಿಂದ 4 மணிக்குள் எழுந்திருந்து 4 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ஜெபிக்க கிருபை கொடுத்தார். ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಕೃಪೆ ಕೊಟ್ಟರು. இன்றைக்கு ஜெபிப்பீர்களானால் ಇವತ್ತಿಗೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ಈ ಜಯ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. ஜெபத்தை கேட்பவன் ஜெயத்தை தருபவன், நேற்றும் என்றும் என்றும் மாறிடாதவன். ஜெபத்தை கேட்பவன் ஜெயத்தை தருபவன், நேற்றும் என்றும் மோசே ஜெபித்த போது ஜெயம் வந்ததே, அன்னால் ஜெபித்த போது பதில் வந்ததே. மோசே ஜெபித்த போது ಮೋಸೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಜಯ ಒಂದು ಸಿಕ್ಕಿತು. அன்னால் ஜெபித்த போது ಅನ್ನಲು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ பதில் வந்தது. ಉತ್ತರ ಸಿಕ್ಕಿತು. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. அந்த கருத்துள்ள பாடல் தான் ಆ ಕರೆಗಳು ಹಾಡ ಇದು. அல்லேலூயா. 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 ಅಲೆಲುಯಾ. இதெல்லாம் இந்த தேசங்களில் கடந்து போகும்படி ಎಲ್ಲ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುವಂತೆ முழங்கால் படியிட்டு ஜெபி. ಮೊಣಕಾಲಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. நான் சுகமாய் ಸುಖವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ வாழ வேண்டும் என்றால் ಜೀವಿಸಬೇಕೆಂದರೆ நான் திருச்சி பட்டணத்திலே இருக்கலாம். ತಿರ್ಚಿ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇರಬಹುದು. அவ்வளவு கனம் உண்டு அங்கே. ಅದಷ್ಟು ಗಣ ಉಂಟು ಅಲ್ಲಿ. பாட்டன் பிறந்து வாழ்ந்த ஊர். ಅವ್ರ ತಾತ ಬೆಳೆದು ಜೀವಿಸ. ಅಲೆಲುಯಾ. ஆனால் ஏன் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்? ಏನು ಕಾದು ಬಂದಿದ್ದೇವೆ. ಅಲೆಲುಯಾ. திருச்சிக்கு சென்னைக்கு வந்தோம். ಚೆನ್ನೈಗೆ ಬಂದರು. அங்கே பிழைத்திருக்கலாம். ಅಲ್ಲೂ ಜೀವಿಸಬಹುದು, வியாபாரம் பண்ணலாம், ವ್ಯಾಪಾರ ಮಾಡಬಹುದು. எங்கள் குடும்பத்துக்கு அது கை வந்த கலை. இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு. ಅದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬಂದ அதை ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು. விட்டுட்டு ஏன் இங்க வர வேண்டும்? ಅದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು? பிழைப்பதற்காக அல்ல, ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕಲ್ಲ, அநேகரை பிழைக்க வைப்பதற்காக. ಅನೇಕರು ಜೀವಿಸೋದಕ್ಕಾಗಿ. ಅಲೆಲುಯಾ. நாங்கள் ஐஸ்வர்யமான ಆಹಾರத்திற்காக அல்ல, ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗೋದಕ್ಕಲ್ಲ, அநேகரை ஐஸ்வர்ய சம்பன்னராக்கவே ಅನೇಕ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನ ಮಾಡುವಂತೆ பட்டணத்தில் கால் ಈ வைத்திருக்கிறோம். ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಕಾಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படும்படியா இங்கே வந்திருக்கிறோம். ಅನೇಕರ ಕಣ್ಣೀರು ಅವರಿಗೆ ಸಿಲ್ಪಟ್ಟೆ ಬಂದಿದೆ. அநேகர் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியா இங்கே வந்திருக்கிறோம். ಅನೇಕ ಮರಣದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಬಂದಿದೆ. பாவம் மரணத்திலிருந்து ಶಾಪ ಪಾಪ ಮರಣದಿಂದ தேவன் உங்களை விடுதலையாக்கும்படியா ದೇವರು ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕೆಂದು இங்கே நாங்கள் கடந்து ಇಲ್ಲಿ வந்திருக்கிறோம். ನಾವು ಹಾದು ಬಂದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. அவர் கட்டின ஆலயங்கள் இன்றைக்கும் உண்டு. ಅವ್ರ ಕಟ್ಟಿದ ಆಲಯ ಇವತ್ತಿಗೂ ಉಂಟು. தகப்பன் வாசம் பண்ணின ஆலயங்கள், ಪಾಶ ತಂದೆ அவர் ಆವಾಸ திறந்து ಆಲಯಗಳು, வைத்த ஆலயங்கள், அவருடைய பிரதிஷ்டை பண்ணின ஊழியர்கள், குடும்பங்கள், தலைமுறைகள், ಅವ್ರ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ ಸೇವೆಗಳು, ಕುಟುಂಬಗಳು ಇವತ್ತಿಗೂ ಇದ್ದಾರೆ. ಅಲೆಲುಯಾ. ಅಲೆಲುಯಾ. ಆದ್ರಿಂದ கர்த்தர் உங்களையும் ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು தலைமுறை தலைமுறையா தலைக்க செய்வார். ಸಂತತಿಯವರಿಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿ ஆயத்தப்படுத்துவார். ಅದಕ್ಕೆ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿ, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். ಬರುವಿಕೆ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். ಬರುವಿಕೆ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. மறுரூபமாகும் வரைக்கும் ಮರುರೂಪ ಆಗೋ ತನಕ ஜீவன், சுகம், பலன் தந்து ஆசீர்வதிப்பார். ಜೀವ ಸುಖ ಬಲದಿಂದ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ಅಲೆಲುಯಾ. எல்லாரும் சொல்லுங்கள், மரணமே ಮರಣವೇ உன் கூர் எங்கே? ನಿನ್ನ ಹೆಂಗೆ? பாதாளமே ಪಾತಾಳವೇ உன் ஜெயம் எங்கே? ನಿನ್ನ ಜಯ ಎಲ್ಲಿ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ಜಯ ಕೊಟ್ಟ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. அல்லேலூயா.
ಅಲೇಲುಯಾ. ಕರ್ತರ್ தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து ದೇವರು தருவார். ತನ್ನ ವಾಕ್ಯ ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா, ಅಲೇಲುಯಾ, அல்லேலೂயா. ಅಲೇಲುಯಾ. நீங்களும் ನೀವುಗಳು ஆத்துமாக்களை ஆதாயம் ಆತ್ಮಕ್ಕೆ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿರಿ, அநேகரை கொண்டு வாருங்கள். ಅನೇಕರನ್ನು ತಮ್ಮನಿರಿ. அல்லேலூயா. ಅಲೇಲುಯಾ. அநேகர் ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுங்க. ಅನೇಕ ಆಲಯಕ್ಕೆ ತರಬೇಕು. எல்லாரும் பிரயாசப்படுங்க. ಎಲ್ಲರೂ ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ. அமைதலா இருக்க வேண்டாம். ಸಮಾಧಾನ ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. ಆಲಯಕ್ಕೆ ತರ ಬನ್ನಿರಿ. நிலைத்திருங்கள், கனி கொடுங்கள். Praise the Lord. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். ನಮ್ಮ ಮಕ್ಕಳಾಕಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கர்த்தர் ஊழியக்காரரை இன்னும் பயன்படுத்த, ಸೇವಕರನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು, இன்னும் பலப்படுத்த, ಇನ್ನು ಬಲಪಡಿಸಲು கர்த்தருடைய ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು நம்மையும் ஆசீர்வதித்து ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ பட்டணத்துக்கு நாம் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படி ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ ಪಾತ್ರಗಳು ನಮ್ಮ ಮಾಡುವಂತೆ ஜெபிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ದೇವರ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲಿ. இயேசு ராஜா எனக்கு சொந்தம், என் வாழ்வில்